தமிழ் இலக்கியத்தில் ஒரு சீர்மை ஒரு 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 பெரிய தாக்கத்தை தமிழ் இலக்கிய வாசக பரப்பில் உருவாக்கி இருக்கிறது. அந்த வகையில் ருஸ்வியான் பக்லுடைய ரகசியங்களின் திரை நீக்கம், பொதுவா இலக்கியம்னாலே நமக்கு அந்த அகச்சோர்வு போக்கி மனதிற்கு ரொம்ப ஒரு புத்துணர்வு அளிக்கக்கூடியது. அதே நேரம் இந்த ஆன்மீக இலக்கியம், இந்த ரகசியங்களின் திரை நீக்கம் எந்த வகையில் அதாவது ஒரு முக்கிய பங்களிப்பு குடிக்கிறது என்றால், ஒரு நூலை பற்றி சிறிய விஷயத்தை நான் சொல்ல, ஒரு அறிமுகமா நான் பேசுறதுக்கு முன்னாடி சொல்ல விருப்பப்படுறேன். அதாவது இந்த நூல் அதாவது இஸ்லாமிய கலை சொற்களுக்கு ஒரு பெரிய ரெஃபரன்ஸாக இருக்கு. அது இந்த நூலுடைய ஆசிரியர் தெரிவிக்கிறப்போ, இந்த இஸ்லாமிய கலை சொற்களுக்கு ஒரு பெரிய அகராதியாக இருப்பதை குறிப்பிடும் போது, அதே நேரம் இந்த நூல் தமிழில் மொழியாக்கம் செய்யப்படும் போது ரமீஸ் பிலாலி அதை ரொம்ப அழகா இந்த தமிழுக்கு ஏற்றவாறு நிறைய கலை சொற்கள், இஸ்லாமிய கலை சொற்கள் சமீப காலமாக நிறைய அறிமுகப்படுத்திட்டு இருக்காரு. ஒரு விண்ணேற்றம், மெஹராஜுடைய பயணம் இந்த மாதம் ரொம்ப முக்கியமான காலகட்டத்துல ஒரு அந்த விண்ணேற்றத்தை பத்தி ஒரு சிறிய முன்மாதிரியாக கொண்ட இந்த ரகசியங்களின் திரைநீக்கம் குறித்து நாம பேச இருக்கிறதும் ஒரு முக்கியமா நான் இந்த இடத்துல நான் நினைச்சிட்டு இருக்கேன். முதலில் இந்த நூலை பற்றி பேசுவதற்காக நான் ஆசை தம்பி தேசிகாமணி, இவரை பற்றி நான் பெரிய அறிமுகம் கொடுக்க தேவையில்லை. இவர் இந்து நாளிதழ்ல ஆசிரியராக இருக்கிறார். சமீபத்தில் கலைஞர் பொற்கிளி விருது, பபாசியுடைய பொற்கிளி விருது வாங்கிய ஒரு எழுத்தாளர். உமர் கய்யாமுடைய ருபாயத்துடைய ஒரு மொழிபெயர்ப்பை மொழிபெயர்த்திருக்கிறாரு. இன்னும் நிறைய கவிதை தொகுப்புகள், என்றும் காந்தி என்ற நூல், அண்டங்காளி என்ற கவிதை நூல் போன்ற நிறைய தமிழினியில் நிறைய கவிதைகளை எழுதியிருக்கிறார். ஒரு தமிழில் கிரியா அகராதி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய அகராதியில இவருடைய பங்களிப்பு மிகப்பெரிய முக்கியத்துவமாக கருதப்படுகிறது. தமிழில் சூஃபி எழுத்துக்களை, சூஃபி மரபு எழுத்துக்களை சிலர்களே பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில எழுத்தாளர்களில் ஆசை தம்பி தேசிகாமணியும் ஒருவர். அவரை நான் ரகசியங்களின் திரைநீக்கம் பற்றி பேசுவதற்கு அழைக்கிறேன். நன்றி. பேச கேக்குதா? கேக்குதா? ஓகே. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வுக்கு என்ன கூப்பிட்டதுக்கு, பேச அழைத்ததுக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அதாவது நண்பர் சொன்னது மாதிரி சூஃபி இலக்கியம் எனக்கு ரொம்ப ஓப்பானதுனாலும், அதே நேரத்தில் நான் அதுல ஆழங்கால் பட்டவன் இல்லைங்கிறதையும் நான் தெரிவிச்சு கொள்கிறேன். சூஃபி கவிதைகள் மூலமா தான் எனக்கு, அதாவது எல்லா மதங்களையும் நான் கவிதைகள் மூலமா தான் அணுகிறேன். அது எனக்கு அது ரொம்ப மதங்கள் அப்படின்னு வரப்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த மதங்கள்ல இருந்து வெளிப்படுற கலை இலக்கியங்கள். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள். ஏன்னா அடிப்படையில ஒரு டிஸ்கிளைமர் சொல்லிட்டு தான் நான் இந்த உரையை நிகழ்த்தணும். ஏன்னா என்கிட்ட இருந்து நீங்க வேற மாதிரிலாம் எதிர்பார்த்துருக்கலாம். என்னன்னா, நான் அடிப்படையில நான் ஒரு என்ன சொல்லுது, கிட்டத்தட்ட ஒரு நாத்திகன் அப்படின்னு சொல்லலாம். நாத்திகன் அப்படின்னாலும் முழுக்க, அதாவது உமர் கய்யாமோட ஒரு வரியை நான் சொல்ல விரும்புறேன். மத நம்பிக்கை, நம்பிக்கையின்மை இரண்டிலிருந்து விடுபட்டவன் நான் அப்படிம்பாரு உமர் கய்யாம். அதாவது மத நம்பிக்கையில இருந்து விடுபடுறது மட்டும் இல்ல, நம்பிக்கையின்மை அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா, அதுல இருந்து விடுபடுறது. எதுல எந்த ஒரு இதுலயுமே விடாப்பிடியாக பிடித்துக் கொள்ள எல்லாத்தையுமே அணுகிற, அதே நேரத்துல எல்லாத்துல இருந்து விடுபட வேண்டும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தன். அதனால ஆனா நான் மதங்களையோ கடவுள் அப்படிங்கிற விஷயம், இந்த மாதிரியான விஷயங்களை வரட்டுத்தனமான நாத்திக தன்மையோட நான் அணுகலை. இந்த பிரபஞ்சத்தை இதுல வாழ்ற இந்த இருத்தலை வெவ்வேறு கண்ணோட்டத்துல வெவ்வேறு இதுல பாக்குற விஷயங்களாதான் அந்த மதங்கள்,
மதத்தோட அதன் விளைவாக உருவாயிருக்கிற மதங்களிலிருந்து உருவாயிருக்கிற அந்த கலை இலக்கியங்கள், இந்த ஞானியர்களோட கருத்துக்கள், சிந்தனைகள் அப்படின்னு நான் பார்க்குறேன். அந்த விதத்துல வந்து பல்வேறு மதங்களுக்கு இடையில ஒரு இன்டர் கனெக்ட்னஸ் இருக்கிறதா நான் என்னோட குறுகிய வாசிப்புல அது என்னால உணர முடியுது. அது மட்டும் இல்லாம இன்னும் சொல்லப்போனா இந்த பிரபஞ்சத்தை வந்து வெவ்வேறு விஷயங்கள் வந்து பார்க்குது. மதங்கள் ஒண்ணு, இலக்கியம் ஒண்ணு, அறிவியல் ஒண்ணு. இந்த 3 வந்து கொஞ்சம் வெவ்வேறு திசையிலேருந்து பார்க்கிறதா தோணுனாலும் கூட, அ ஒரு ஓவர்லேப்பிங் இதுல இந்த 3லயுமே இருக்கு. இதுல வந்து தத்துவம் வந்து இந்த 3யும் வெவ்வேறு கோணத்துல, வெவ்வேறு பரிமாணத்துல, வெவ்வேறு அளவுல தத்துவம் அப்படிங்கிறதும் எடுத்துக்குது. இதுல கடந்த 20ஆம் நூற்றாண்டு தொடக்கம் வரைக்கும் ஆம், அறிவியல் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தை, இந்த உலகத்தை வந்து ரொம்ப துல்லியமா அறிந்து அறிந்து கொள்ள முடியும், துல்லியமா அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற இத கருத்தாக்கத்தை முன் வச்சுச்சு. ஆனா மதங்கள், இலக்கியம் இதெல்லாம் வந்து அப்படி இந்த பிரபஞ்சத்தை, இந்த உலகத்தை வந்து துல்லியமா விவரிக்கவோ, துல்லியமா வரையறுக்கவோ முடியாது. அது ஒரு ஒரு மங்கலான ஏரியால தான் இந்த பிரபஞ்சம், இந்த இருத்தல் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறது வந்து மதங்கள், கலை இலக்கியங்களோட ஒரு ஏரியான்னு சொல்லலாம் நான் நினைக்கிறேன். 20ஆம் நூற்றாண்டுல வரப்ப அறிவியல் வந்து இந்த குவாண்டம் இயற்பியல் வரப்பதான் வந்து கொஞ்சம் மதங்கள் சொல்ற திசை நோக்கி இந்த குவாண்டம் இயற்பியலும் வருது. இந்த பிரபஞ்சத்தை துல்லியமான வரையறையில வரையறுக்க முடியாது. அது வந்து ஒரு மங்கலான ஒரு ஒரு தொகுப்பா அப்படிதான் அந்த வரையறுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு குவாண்டம் இயற்பியல் வருது. பின்னாடி ஃப்ரிட்ஜாஃப் காப்ரா மாதிரியானவர்கள் வந்து எழுதுறப்ப பிசிக்ஸையும் கீழே நாட்டு தத்துவங்களை வச்சு எழுதுறப்ப இன்னைக்கு இயற்பியல் வந்து திகைச்சு நிற்கிற இடம் எது அப்படின்னா, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கீழே நாட்டு சிந்தனையாளர்கள், கீழே நாட்டு தத்துவவாதிகள் வந்து ஏற்கனவே விவாதித்த சில விஷயங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பேரல். அது ஏற்கனவே எல்லாம் சொல்லிட்டாங்க, ஏற்கனவே சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. ஒரு பேரல வந்து இன்னைய சயின்ஸுக்கும் அன்னைய சிந்தனையாளர்கள், மத சிந்தனையாளர்கள் அவங்களோட இதுக்கும் ஒரு பேரல இன்னைய இதுல அறிவியல்ல பார்க்க முடியுது. அந்த கண்ணோட்டத்திலையும் இந்த பிரபஞ்சத்தை வியக்கிற, இந்த பிரபஞ்சத்தை பார்க்கிற ஒரு கண்ணோட்டத்துல ஒரு கவிஞனா இப்படி பார்க்கிறப்ப எனக்கு ரூஸ்விகான் பக்லியோட இந்த டெக்ஸ்ட் வந்து எனக்கு கொடுத்த இன்பம் வந்து ரொம்ப அளப்பரியது. எனக்கு வந்து என்ன ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னா, நான் கடந்த தொகுப்பு சமீபத்துல வந்து என்னோட தொகுப்புல வந்து நான் இந்த ப்ரீ எட்டர்னிட்டி பத்திய விஷயங்கள் எனக்கு ஒரு ஒரு அப்சஷன் மாதிரியான விஷயம். ப்ரீ எட்டர்னிட்டி அப்படிங்கிறது, அதாவது இதுல வந்து ரமேஷ் பிலாலி வந்து முன்னோடி அப்படின்னு போட்டிருக்காரு. நான் வந்து அத முன்னாதி அப்படின்னு நான் என்னோட கவிதைகள்ல நான் அதை வந்து எழுதியிருப்பேன். அது அந்த அப்சஷன் எனக்கு இருக்கிறப்ப இந்த புத்தகம் இப்ப சமீபத்துல புரட்டி பார்க்கறப்ப இந்த முன்னூலிங்கிற விஷயம் வந்து அடிக்கடி நான் என் கண்ணுல பட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது அறிவியல் இன்னைக்கு வந்து காலம் தொடங்குற கொஞ்சம் பக்கத்துல வரைக்கும் அந்த பிரபஞ்சம் தோன்ற கணம் வரைக்கும் போயிருக்கு. அப்படி அது வரைக்கும், அதாவது யோசிக்குது. அது வரைக்கும் என்ன அப்ப வரைக்கும் என்ன நிகழ்ந்து இருக்கு அப்படிங்கிறத பத்தி அறிவியல் பேசுது, அறிவியல் கணிக்குது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி என்ன அப்படிங்கிற இடத்துல அறிவியல் திகைச்சு போய் நிக்குது. ஆனா இந்த ஆன்மீக ஞானிகள், இவங்க சூஃபி ஞானிகள், பிற மதங்கள்ல உள்ள ஞானிகள் வந்து அதையும் கடந்து போக நினைக்கிறப்ப, அது என்னால வந்து அதை வந்து லாஜிக்கலாவோ அல்லது நாத்திய கண்ணோட்டத்தில் நான் பார்க்க விரும்பல. அந்த பரவச நிலையில வந்து அவங்க அந்த முன்னூலியில போறப்ப இந்த பின்னூலிக்கு போறதும் ரொம்ப திகைப்ப ஊட்டுது. அந்த இடத்துல இந்த அறிவியலாளர்கள், சயின்டிஸ்ட்லாம் வந்து கை கட்டி நிக்கதான் வேண்டியிருக்கு. இந்த ஆன்மீக ஞானிகளும் இந்த ஆன்மீக கவிஞர்களும் போற தளங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி சயின்டிஸ்ட் நம்மலாம் வந்து கை கட்டி நிக்கதான் வேண்டியது. அப்படி ஒரு பரவசத்தை வந்து அது கொடுக்குது. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பாக்குறப்ப ரூஸ்பிகான் பக்லியே வந்து சில இடத்துல சொல்றாரு.
ஏக்கத்திலும் துடிப்பிலும் மட்டுமே தோன்றுகின்ற பரவசங்கள் கொண்டு சத்திய பரம்பொருளை தேடிக்கொண்டிருந்தேன். பிரக்ஞையின் ஆழ் மையத்தை இறைவனது வெளிப்பாட்டின் ஒளிகள் தொடும்போதுதான் அத்தகு ஏக்கம் கிடைக்கிறது. அந்த பிரக்ஞையோட ஆழ்தளம் இருக்கு இல்லையா, அதை நோக்கி போக 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 ரொம்ப போக போக அங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்மையற்ற நிலை நோக்கி அவரு போறாரு. அந்த நிலையில இருந்தா இவர் அந்த முன்னொளி பின்னொளி இதெல்லாம் தரிசிக்கிறாரு. அப்போ போறப்ப ஒரு பரவச நிலை ஏற்படுது. அந்த பரவச நிலையோட களி கூத்தாட்டம் தான் இந்த இவரோட குறிப்புகள் அப்படின்னு எனக்கு தோணுது. சிபிஐ டைரி குறிப்பு மாதிரி இது ஒரு சூஃபியின் டைரி குறிப்புன்னு சொல்லலாம். இப்ப நான் குழந்தைங்களை கொஞ்சிறப்ப ஏன்னா ஒரு விதமான எனக்கு ஒரு உணர்வு தோணும். ஏன் இந்த குழந்தைங்க இப்படி பக்கத்துல வச்சு கொஞ்சிறப்ப அதை கட்டி பிடிச்சி கொஞ்சிறப்ப நம்மளுக்கு இவ்வளவு ஒரு பரவசம் ஏற்படுது அப்படின்னா, அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த குழந்தை ஒரு நத்திங்னஸோட ஒரு வடிவம், ஒரு நத்திங்னஸ்ல இருந்து பிறக்கிற ஒரு இன்னோசன்ஸோட வடிவம். ஒரு 20 வயசு பையனை தூக்கி வச்சு நம்ம கொஞ்சிறப்ப அந்த உணர்வு நமக்கு கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு கிழவர்களை ஒரு இளைஞர்களையோ அந்த மாதிரி அவங்க பக்கத்துல நம்மளுக்கு இருக்கிறப்ப இந்த ஒரு உணர்வு கிடைக்காது. ஒரு குழந்தைய தூக்கி வச்சு கொஞ்சிறப்பதான் அந்த உணர்வு கிடைக்கும். அந்த குழந்தை ஒரு என்ன சொல்லுது, ஒரு நிஜத்துல ஒரு கருந்துளை மாதிரி, நிஜத்துல ஒரு காலத்தை அளிக்கிற ஒரு இன்மை மாதிரின்னு சொல்லலாம். அது நம்மள்ட்ட வரப்ப அதாவது எவ்வளவு பெரிய ஒரு தாதாவா, எவ்வளவு பெரிய ஒரு கொடூரனா இருந்தாலும் அவனோட குழந்தைய தூக்கி கொஞ்சம் இருப்ப அவனோட எல்லா கபடங்களும் அழிக்கப்படுது. அந்த மாதிரி இந்த ஆழ்மனது ஆழ்நிலை அந்த பிரச்சனையின் வெவ்வேறு தளங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா கடந்து பக்லி போறப்ப அந்த உள்நோக்கி அந்த அடித்தளத்துல போய் சேர்றப்ப அவருக்கு இந்த பரவச நிலைகள் கிடைக்குது. அதோட தெரிப்பு தான். இப்ப ஒளி எப்படி ஒரு முப்பட்டகத்திலே ஒரு பனித்துளி ஒரு நீர் சொட்டுல பாயிரப்ப அப்படியே பல்வேறு வண்ணங்களா 7 வண்ணங்களா சிதறடிக்கப்படுதோ, அந்த மாதிரி அவரோட மொழி பிரக்ஞையோட ஆழ்தளத்தால சிதறடிக்கப்பட்ட அதனோட விளைவுகள் தான் இந்த குறிப்புகள். அதனாலதான் இவ்வளவு அழகா இருக்கு. அது மொழிபெயர்ப்புலயும் இவ்வளவு அழகா இருக்கிறது ஒரு கவிஞனா எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தர ஒரு புத்தகமா இருக்கு இது. நான் முக்கியமா பாக்குறது நிறைய பிளாஷஸ், அந்த தெரிப்புகள் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு இவ்வளவு ஒரு 180 பக்கம் இருக்கிறது கதை தொகுப்பு கிடையாது, கவிதை தொகுப்பும் கிடையாது. அப்புறம் எப்படி இந்த 180 பக்கமும் நம்மளை இவ்வளவு என்கேஜ் பண்ணுது, இவ்வளவு சந்தோஷம் கொடுக்குது அப்படின்னு யோசிக்கிறப்ப எனக்கு இது கொடுக்குற ஃபிளாஷ் தான், இதுல இருந்து வெளிப்படுற ஃபிளாஷ், இது அந்த களி குத்தாட்டத்திலிருந்து அந்த களி தெரிப்புல இருந்து கிடைக்கிற அந்த ஃபிளாஷ் தான் இதை இவ்வளவு ஒரு நெருக்கமாகவும் இவ்வளவு ஒரு ஆழமானதாகவும் ஆக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கருந்துளைக்கு பக்கத்துல போறப்ப காலம் அங்க நின்னு போயிடுது, காலம் காலம் ஒளி எல்லாத்தையுமே அது வளைச்சது ஈர்த்துது அப்படிங்கிற மாதிரி இவருக்கு இந்த காலம் பத்தி ஒரு அப்சஷன் பக்லிக்கு இருக்கு. அது நானும் ஃபங்க்ஷன் ஆகிற ஏரியாங்கிறப்ப எனக்கு அது ரொம்ப அதோட அதாவது என்ன ரொம்ப ஈர்க்குது. உதாரணத்துக்கு இந்த மறைவான திருப்பண்புகளை தேடுதல்னு 80வது குறிப்புல அவரு சொல்லியிருக்காரு. என் இதயம் ஆன்மீக அகநிலைகளையும் பரவசங்களையும் திரைநீக்கல்களையும் உரையாடல்களையும் நாடியபடி மறை உலகில் சுழன்று போயிற்று. திடீரென்று நான் சத்திய பரம்பொருளை கண்டேன். அழகும் பொலிவும் மகத்துவமாக சிவப்பு ரோஜாக்களை தூவியபடி அவனது நுட்பங்களுக்கே மகிமையெல்லாம். நான் கூச்சலிட்டேன். சிறிது காலம் பரவசத்தில் இருந்தேன். பிறகு அவன் என்னை விட்டும் மறைந்தான். எனது பிரக்ஞை வானவர் உலகில் பயணித்து காலத்தை கடந்து வல்லமையின் முற்றத்தை அடைந்தது. அந்த காலத்தை கடக்கிறப்பதான் அந்த வல்லமையோட முற்றத்தை அடைய முடியுங்கிற ஒரு சிந்தனை வீச்சு அப்படியே தகைக்க வைக்குது. அவரோட சிந்தனையோட வீச்சு, அதாவது சொல்ல போனா சிந்தனையோட வீச்சு இல்லை, இது சிந்தனை இன்மை வீச்சு, சிந்தனையிலிருந்து கலந்து போறதுனால ஏற்படுற வீச்சுன்னு தான் எனக்கு தோணுது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல
இது வந்து நான் ரொம்ப என்ன வந்து இதுக்கு இந்த குறிப்பை படிக்கிறப்ப தாண்டி போறதுக்கு நான் ரொம்ப சிரமப்பட்டேன். அந்த அளவுக்கு, அதாவது ரோஜாக்களின் உலகம்னு 39வது குறிப்புல புனிதத்தின் இல்லத்தில் அவன் வைத்திருக்கும் ஊற்றுகளின் மதுவை நான் அதிகம் அதிகம் குடித்தேன். பெருவிரிவின் ரகசியங்கள் எனக்கும் அவனுக்கும் இடையில் நிகழ்ந்தன. அப்பொழுது எவரேனும் என்னை கண்டிருந்தால் அது மேலான இறைவன் தனது நேசர்கள் மீது காட்டும் விரிவு நிலை என்பதையும் அறியாது என்னை வழிகேடன் என்றே சாடியிருப்பார். இல்லையெனில் அழகின் இந்த தாக்குதல்களில் காஃப் மலையே பஞ்சன பறக்கும் போது முன்னூழி பெருங்கடல்களின் மோதும் அலைகளாலும் பெருமிதத்தின் புயற்காற்றாலும் காலம் என்ன கதிக்கு ஆளாகி இருக்கும். ரொம்ப இந்த வரியை தாண்டவே முடியல. முன்னூழி பெருங்கடல்களின் மோதும் மலைகளாலும் காலம் என்ன கதிக்கு ஆளாகி இருக்குங்கிற சிந்தனை அந்த வீச்சு இருக்கு இல்லையா, அது ரொம்ப என்ன அசத்தி வீச்சு. இதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து பாலைகளுக்கு அப்பால் 121வது குறிப்புல அவர் சொல்றாரு, நித்திய ஆற்றலின் அருகில் காலம் வரும்போது அது நின்று இல்லாமல் ஆகிவிடுகிறது. இது கிட்டத்தட்ட வந்து அந்த நித்திய ஆற்றலே ஒரு நித்தியமான கருந்துளை மாதிரிதான் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு கருந்துளைக்கு உள்ள காலமும் இல்லை, எல்லாமே இடம், வெளிப்பரப்பு, எல்லா பரிமாணங்களும் அழிஞ்சு போற மாதிரி இந்த நித்திய ஆற்றல் வந்து அதுக்கு பக்கத்துல போறப்ப காலம் நின்று இல்லாமல் ஆகிவிடுங்கிறதுங்கிற ஒரு தெரிப்பு வந்து ரொம்ப என்னென்னமோ சிந்தனைகளை கொடுக்குது. அதே மாதிரி நபியின் ரோஜாக்களும் ஒடுக்கும் பெருவழியுங்கிற ஒரு இடத்துல அவர் காலத்தை வந்து காலம் தொடர்ந்து அவர் பீடிச்சு இருக்குது. காலத்தை பத்திய சிந்தனைகள், காலத்திலிருந்து விடுபடுறது வந்து நபியை பத்தி அந்த சந்திப்பை பத்தி சொல்றப்ப, இறை பிரசனத்தை பத்தி சொல்றப்ப, எவரும் அவரை எட்ட முடியவில்லை, அவரது வல்லமையின் தாக்கத்திற்கு இதுவே கோடி காட்டல். அது அதாவது இந்த வல்லமையின் தாக்கத்திற்கு கோடி காட்டல்ங்கிறது அது காலம் முதலில் தன்னை தோற்றி காட்டும் கணத்திலேயே அதனை மறைந்து விட செய்கிறது. காலம் முதல்ல தன்னை தோற்றுவிக்கிற அந்த கணத்திலேயே வந்து அப்படி மறைஞ்சு போகிற மாதிரி அந்த பிரசனம் வைக்கிறதுங்கிற அந்த சிந்தனையும் வந்து ரொம்ப அபாரமான ஒரு சிந்தனை. கூடவே இந்த காலம் இந்த மாதிரியான விஷயங்களையும் தாண்டி அது கவித்துவம் அப்படிங்கிறது இல்லையா, கவித்துவம் அந்த வார்த்தை பிரயோகங்கள்லாம் வந்து ரொம்ப பிரமிக்க வைக்கிற வார்த்தை பிரயோகம். அது வந்து நல்ல மொழிபெயர்ப்பாளர்கள் அந்த தமிழ்ல இது வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த முன்னுரையிலே வர மாதிரி பக்லியின் மொழி தரிசனங்களின் மொழி, அதுல நிறைய வார்த்தைகள் வந்து அந்த தரிசனங்களை நம்மளுக்கு வந்து அதே நிலையில எடுத்துட்டு தரதா இருக்கு. முன்னூலி, பின்னூலி, வெறுமை கணம், இதய சுருக்கம், பெரு விரிவு, தெய்வீக சுயம், தனி அதிர்வு, அப்புறம் பாருங்க பகுதொரு பிம்பங்களின் கிடங்காகிறது. இதுதான் இவரோட இந்த மொழியும் சரி, இந்த குறிப்புகளும் வந்து பிம்பங்களின் கிடங்குன்னு தான் சொல்லலாம். இவர் அந்த ஆழ போக உள்ளுக்குள்ள போறப்ப கிடைக்கிற அந்த பிம்பங்கள்ல தான் வந்து எடுத்து முன்வைக்கிறாரு. அந்த சிந்தனை வீச்சு வந்து மொழி வீச்சோட கலக்கிறப்ப அது ரொம்ப பிரம்மாண்டமான இடத்த அடையுது. பரிமாணங்களற்ற ஒரு வெளியீடை ஏகி நித்தியத்தின் கதவுகளை அடைந்தேன். ஏற்கனவே சொல்ற மாதிரி அந்த அவர் வந்து இடம், கால பரிமாணங்கள்லாம் அந்த கிடக்கிறத பத்தி அடிக்கடி வருது. அதுல அது எப்படி மொழி வெளிப்படுது பாருங்க. பரிமாணங்களற்ற ஒரு வெளியீடை ஏகி நித்தியத்தின் கதவுகளை அடைந்தேன். அதே மாதிரி இன்னொரு இடத்துல மறைவின் கதவுகள் திறக்கப்பட்டன, நித்தில வெண்கடல்கள் கண்டேன். அது எப்படி ஒரு இந்த நித்தில வெண்கடல்ங்கிற வார்த்தையை வந்து ஆங்கிலத்துக்கு தமிழ கொண்டு போய் இது பண்ணாரு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கவிஞரா எனக்கு பொறாமை தர ஒரு வரியா இருக்கு. இதெல்லாம் அவனது முகத்தின் நுட்பங்களில் இருந்து மின்னல்கள் போன்று மனநிலைகள் என் மீது பொழிந்தன. கண்ணன் மனநிலையை கண்டு வர வேண்டும்படி தங்கமே தங்கம் மாதிரி இந்த இடத்துல இந்த மனநிலைகள் வந்து இந்த பாரதியாரோட வரியை நினைவுபடுத்துற மாதிரி எனக்கு அது அந்த இன்பம் வந்து எனக்கு இதுலயும் இந்த வரிகளையும் கிடைக்குது. இந்த சிந்தனை வீச்சு, இமேஜினேஷன், கற்பனை இதெல்லாம் வந்து
இது வந்து கற்பனைன்னு சொல்லக்கூடாது. அது வந்து அவரை அவமதிக்கிற மாதிரி. இந்த பிரக்ஞையோட ஆழ்தளத்துல நோக்கி பயணிக்கிறப்ப கிடைக்கிற அந்த காட்சி குறிப்புகள் அப்படிதான் சொல்லணும். இங்க பாருங்க, அந்த பறவைகள் பத்தி ஒரு இடத்துல வருது. காதலின் படித்தரத்தில் என்னை தேடு அப்படிங்கிற ஒரு குறிப்புல, எனது ஒரு திரை நீக்கத்தில் நான் தியானத்தில் அமர்ந்திருப்பதாகவும் வானவர் உலகின் பறவைகளை வேட்டையாடுவதாகவும் என்னை கண்டேன். அதுல சொல்றாரு பாருங்க, அப்பறவைகள் இறை வல்லமையின் உலகிற்கு பறந்து செல்வன, திக்ரு என்னும் இறைநாம தியானத்தின் கூடுகளில் வசிப்பன. என்ன ஒரு சிந்தனை இல்லை, என்ன ஒரு இது இல்லையா இந்த வீச்சு. அது ரொம்ப திகைக்க வைக்குது. இந்த மாதிரி நீங்க புத்தகத்தை எங்க புரட்டினாலும் வந்து உங்களுக்கு அது கொடுக்கிற விரிவு, அவர் சொல்ற மாதிரி பெருவிரிவு, இதய சுருக்கம், இதய விரிவு, இது வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த பிரபஞ்ச தோற்றுவாய், இந்த பிரபஞ்சத்தை பார்க்கறது, இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுல வெவ்வேறு கவிஞர்கள், வெவ்வேறு சிந்தனையாளர்கள், வெவ்வேறு மதங்களுக்கு இடையில உள்ள ஒற்றுமைகளை நான் எப்போதுமே வந்து நான் அதை பார்க்கறது, ஒப்பிடுறது எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு இதா இருக்கும். 110வது குறிப்புல வந்து ஒரு இடத்துல எழுதியிருப்பாரு, பிறகு அவன் என்னை விட்டு மறைந்தான், காற்று போன்ற கடல்களுக்குள் என்னை நுழைய வைத்தான், சத்தியத்தின் வல்லமை என்னை சுற்றி சூழ்ந்தது, இந்த பெருங்கடல்களில் நான் என்னை ஒரு துளியாக கண்டேன். அங்கதான் வருது, இடமும் வளமும் மேலும் கீழும் முன்னும் பின்னும் அதற்கு இல்லை, மகத்துவத்துக்கு மேல் மகத்துவம், சக்திக்கு மேல் சக்தி, வல்லமைக்கு மேல் வல்லமை, நித்தியத்திற்கு மேல் நித்தியம், பின்னூலிக்கு மேல் பின்னூலி என்பதல்லாமல் நான் கண்டது வேறு இல்லை. பிறகு அவன் மறைவின் கருவறைகளில் இருந்து சொன்னான், இது முடிவற்ற நித்தியத்துவம், நித்தியமான தெய்வீக பிரசன்னம். இதே இது ரிக்வேதத்துல இருந்து நான் ஒண்ணு படிச்சு காட்டுறேன் பாருங்க. இது என்னோட மொழிபெயர்ப்புல. நான் பேசுறது கேக்குதுல? ஓகே. அப்போது இருத்தலின்மை இல்லை, இருத்தலும் அப்போது இல்லை, அப்போது இடைப்பகுதியும் இல்லை, அப்பால் விண்ணகமும் இல்லை, என்ன சலனமுற்றது, எங்கிருந்து, யாருடைய பாதுகாப்பில் இருந்து? நீர் இருந்ததா, வெகு ஆழம் இருந்ததா? அப்போது மரணமோ மரணமின்மையோ இரண்டும் இருக்கவில்லை, இரவு பகல் இரண்டின் அறிகுறிகளும் இல்லை, அந்த ஒன்று சுவாசித்தது காற்றில்லாமல் தன் உள்ளார்ந்த சக்தியால், அதற்கப்பால் வேறு ஏதும் இருந்திருக்கவில்லை. தொடக்கத்தில் இருள் இருந்தது, இருளால் சூழப்பட்டு. இது எல்லாமே எந்த ஒரு வடிவமும் இல்லாத பெருங்கடல். அந்த ஒன்று பிறக்கும் போது வெற்றிடத்திற்குள் மறைந்திருந்தது. அப்போதுதான் அந்த ஒன்று வெப்பத்தால் பிறப்படுத்தது. அப்போது தொடக்கத்தில் எண்ணத்திலிருந்து வேட்கை உருவெடுத்தது. அதுவே ஆதி விந்தாக இருந்தது. எழுச்சி பெற்ற சிந்தனையால் தங்கள் இதயங்களுக்குள் தேடுவதன் மூலம் கவிஞர்கள் இருத்தலின்மைக்குள் இருத்தலின் தடயத்தை கண்டார்கள். இது வந்து ரிக்வேதத்துல. அப்புறம் அப்துல் ரஹ்மான் ஜாமி அப்படிங்கிற சூஃபி பாயிட்டோட இதுல சின்ன ஒரு பிகினிங் மட்டும் படிச்சு காட்டுறேன். எவ்வளவு, அதாவது நீங்க அந்த இது வந்து ஒரு இதை பார்த்தோ ஒரு இதை அவங்க படிச்சதுனாலயோ அந்த ரிசம்பிளன்ஸ் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்த பிரக்ஞையோட ஆழ்தளத்துல போறப்ப அவங்க இந்த பிரபஞ்சத்தின் மையமா இருக்கிற, இந்த பிரபஞ்சத்தின் தோற்றுவாய்க்கு காரணமா இருக்கிற ஏதோ ஒண்ணு அவங்க தொடர்றாங்கன்னு எனக்கு ஒரு கவிஞராக பாக்குறப்ப எனக்கு தோணுது. யூசுப் அண்ட் சுலைக்காங்கிற ஒரு காவியத்திலேருந்து வர அந்த தொடக்கத்துல கிரியேஷன் அப்படிங்கிற இது, இன் சாலிட்யூட் வேர் பீயிங் சைன்லெஸ் dwelt and all the universe still dormant lay, concealed in selflessness. One being was exempt from I or thoughness, and apart from all duality, beauty supreme, unmanifest, except unto itself by its own light. நீங்க அந்த ரிக்வேதத்துல இருந்து அதே இதை பாருங்க, தன் உள்ளார்ந்த சக்தியால். ஹலோ, by its own light, yet fraught with power to charm the souls of all, concealed in the unseen, an essence pure, unstained by art of ill, no mirror to reflect its loveliness, nor calm to touch its locks. The morning breeze never stirred its tresses, no collyrium
லென்ட் லஸ்டர் டு இட்ஸ் ஐஸ். இந்த மாதிரி இது போகுது. இந்த இத இவங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து நவீன அறிவியல் சொல்ற இதுக்கு ரொம்ப நெருக்கமா உள்ள வரிகள். இந்த பக்லி சொல்றதோ, ரிக்வேதத்துல வருதோ, ஜாமி சொல்றதோ, இன்னும் நான் இதுல கூட நான் பார்த்திருக்கேன், தாவோ தே ஜிங்லயும் அந்த மாதிரி வரும். இதெல்லாம் எனக்கு அதாவது ஒரு கொஞ்சம் நழுவுனாலும் நம்ம முன்னோர்கள் சொல்ல ஒன்று முட்டாள் இல்லை அப்படிங்கிற மாதிரியான வாதத்தை நோக்கி போயிடும். ஆனா அப்படி அந்த இடத்துல போக முடியாது. இவங்க எல்லாம் வந்து இன்றைய அறிவியல் வந்து பல்வேறு சோதனைகள், பல்வேறு டெஸ்ட் அண்ட் ரிஹர்சல் அண்ட் ஃபெயிலியர் இதெல்லாம் கடந்து இந்த இதை நோக்கி நகரப்ப அவங்க வந்து பக்லி போற மாதிரி இந்த பிரக்ஞையோட ஆழ்தளத்துக்கு போய் தான் பக்லி உள்ளிட்ட எல்லாரும் வந்து அதை செஞ்சிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. நான் ஒரு ஆன்மீகவாதி இல்ல, ஆன்மீகத்தை அது இறை நம்பிக்கையில ஆழமான இதெல்லாம் இல்லை அப்படிங்கிறத வச்சு நீங்க இதை வந்து அணுகணும். ஏன்னா உங்களோட கருத்துக்கள், நண்பர்களோட நம்பிக்கைகள்லாம் வேறையா இருக்கும். அதனால நான் எதையும் இந்த கருத்தை சொல்லி நான் புண்படுத்துறதுல என்னோட ஒரு இது இந்த டெக்ஸ்ட் அணுகிறப்ப எனக்கு கிடைச்ச இந்த சிந்தனைகள்லாம் நான் வந்து உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். அதே மாதிரி பியூட்டிங்கிறது தொடர்ந்து இவர் இந்த ஜாமியோட போயம் படிக்கிறப்ப கூட அவர் பிரபஞ்சம்னு வார்த்தையோ அல்லது இதை சொல்லல, பியூட்டின்னு தான் சொல்ல. பியூட்டி வந்து டார்மண்டா இருந்துச்சு, அதாவது பியூட்டி தான் உருவாகுதுங்க. இவர் வந்து பக்லி வந்து திரும்ப திரும்ப அந்த கடவுளை சொல்றப்ப அந்த அழகை தான் அவர் வர்ணிக்க வார்த்தை இல்லை, அதை சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை அப்படிங்கிறாரு. அந்த அழகு எப்படிப்பட்ட அழகுனா, அழகில் ஒரு வல்லமையும் வல்லமையில் ஒரு அழகையும் கண்டேன் அப்படிங்கிறாரு. அவர்கிட்ட வந்து கடவுளானவர் சொல்றாரு, நான் உன்னிடம் முன்னூலியின் கருவறைகளில் இருந்து வருகிறேன். அந்த அந்த காலமே தொடங்காத ஒரு இடத்துக்கு போய் யோசிக்கிறது வந்து ரொம்ப, அதாவது இந்த இன்ட்யூஷன் அது வந்து நம்மளோட லாஜிக்கால நம்மளோட தர்க்கங்களோட போக முடியாது. ஒன்லி அதெல்லாம் கலட்டி போட்ட இன்ட்யூஷனாலதான் வந்து அது இந்த சிந்தனைய அணுக முடியும். அப்படிப்பட்ட ஒரு தெரிப்புகள் தான் இந்த நூல் முழுக்க. அது அது எப்படி தன்னை வெளிப்படுத்துது, அந்த அந்த இறைமை தன்னை எப்படி வெளிப்படுத்துதுன்னா, மேலான சத்திய பரம்பொருள் தன்னையே ஒரு வியப்பின் உருவில் வெளிப்படுத்துகிறான். அது ஒரு வியப்பு, அதை பார்க்கறப்ப நம்மளுக்கு தோன்றதும் வியப்பு தான், அதுவும் ஒரு வியப்பு தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வை தான் பக்லி இதுல தந்திருக்கிற. இன்னும் நிறைய இந்த புத்தகங்கள்ல வந்து மேற்கோளும் காட்டலாம், நிறைய வார்த்தை பிரயோகங்கள் காட்டலாம். அது வந்து இப்ப எனக்கான நேரம் நெருங்கிட்டு இருக்குல்ல தோழர்? ஆமா, அப்படியே போகுது. ஒரு சில இது பேசி நான் முடிச்சு ஒரு 5 நிமிடம் பேசலாம். ஓகே ஓகே, ஒண்ணும் இல்ல. இந்த மொழி பத்தி ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அதுல இன்னும் சில விஷயங்கள் சொல்ல நினைக்கிறேன். வானவர் உலகின் நீள்கொடிகள், மறைந்த வானங்கள், காட்சியின் காட்சி, மறைவின் பறவைகளை பிடிப்பதற்காக நான் தியானத்தில் அமர்ந்த போது, இந்த மாதிரியான இது நெருக்கத்தின் பறவை மாடங்கள். அப்புறம் எனக்கு ரொம்ப அவரை பயன்படுத்திருக்க வார்த்தை, அது ஆங்கிலத்துல என்ன வார்த்தை இருக்குன்னு எனக்கு தெரியல, மிகைத்தல், மிகைக்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த டெக்ஸ்ட்ல படிக்கிறப்ப. அவனது முகத்தின் நுட்பங்களில் இருந்து மின்னல்கள் போன்று மனநிலைகள் ஏற்கனவே என் மீது பொழிந்தன. இதை நான் ஏற்கனவே படிச்சு. இந்த மாதிரி இந்த இதுல எங்க எடுத்தாலும் வந்து இந்த பிரக்ஞையோட ஆழ்தளத்திலிருந்து அந்த தெரிக்கிற தெரிப்புகள் இருக்கு இல்லையா, அந்த இறைமையை கண்ட திகைப்புல வெளிப்படுற அந்த இது, அது ஒவ்வொரு வரியும் படிக்கிறப்ப அதை கடந்து போக முடியாம அப்படியே பிடிச்சி நிப்பாட்டி வைக்குது. உண்மையிலே எனக்கு, அதாவது ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து நான் ரொம்ப குழந்தையில இருந்து சாமி கும்பிட மாட்டேன், கோயிலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு இருந்ததுக்கு அப்புறம் பின்னாடி இதெல்லாம் நான் எல்லா மதங்களோட இந்து மதங்கள்ல சில, அதாவது தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம், அப்புறம் இந்த சூஃபி இலக்கியங்கள், அப்புறம் கிறிஸ்டியானிட்டியில உள்ள இலக்கியங்கள், தாவோ தே ஜிங், பௌத்த இலக்கியங்கள், இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயம்லாம் பௌத்தத்துல கடவுள் வராதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் படிக்கிறப்ப ஏன் நம்ம வந்து ஒரு நம்பிக்கையாளராக இருந்திருக்க கூடாதுன்னு ஒரு பொறாமை எனக்கு, நம்பிக்கையாளர்களை பார்த்து எனக்கு ஒரு பொறாமை ஏற்படும். ஏன்னா அந்த நிலையை நம்ம, அதுவும் எங்க அம்மா வந்து சாமி கும்பிட்றப்ப பாத்தீங்கன்னா அப்படியே கண்கள் அப்படியே பரவச நிலையில
அப்படியே கண்ணெல்லாம் அப்படி இப்படி அடிச்சுக்கும் சிமிட்டும். அதே மாதிரி பலரையும் நான் சாமி கும்பிட்றப்ப பார்த்துருப்பேன். ஏன் நம்மளுக்கு அது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு தோணும். அந்த மாதிரி பக்லியை பார்த்தாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி பரவச நிலை ஏற்படலை அப்படின்னு ரொம்ப பொறாமையா இருக்கும். நம்மளுக்கு வாச்சது இந்த கவிதை எழுதுறப்ப ஏற்படுற சில என்ன சொல்றது, ஒரு குறைந்தபட்ச பரவச நிலைகள் தான். அதோட திருப்தி அடைஞ்சிக்க வேண்டியதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த புத்தகத்தை வந்து தமிழுக்கு கொண்டு வந்த ரமீஸ் பிலாலி வந்து ரொம்ப, அவருக்கு வந்து நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் ஆங்கில ஒரிஜினலோட ஒப்பிட்டு பார்க்கல. சில இலக்கண பிழைகளே ரொம்ப அழகாவே இந்த டெக்ஸ்ட் ஆகுது. இப்ப நீங்க பைபிள் பாத்தீங்கன்னா வந்து தமிழுக்கு வந்த சில பைபிள்ல வந்து அது கொஞ்சம் சமஸ்கிருத நடை கலந்து சில இலக்கண பிழைகளோட எல்லாம் இருக்கும். ஆனா அது ஒரு விதமான ஒரு மொழியை அழகுபடுத்துற மாதிரி ரொம்ப ஆசையா இருக்கும் அந்த பைபிள் படிக்கிறப்ப. அந்த மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு இந்த புத்தகத்தோட மொழிபெயர்ப்பு ஏற்படுத்துச்சு. கூடவே வந்து அந்த அரபிக் சொற்கள், அந்த அரபிய வார்த்தைகளை வந்து உறுத்தாம, ஏன்னா இங்க சமஸ்கிருதம் வந்து 2000 வருஷத்துக்கு மேல தமிழோட ஊடாடி 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 வந்து அதுல ஒரு கோ எக்ஸிஸ்டன்ஸும் ஒரு சிம்பியோட்டிக் ரிலேஷன்ஷிப்பும் உருவாகி கலந்துடுச்சு. இப்ப ஆங்கில வார்த்தையை தமிழ்ல அப்படி கலந்து எழுதுறப்ப அந்த ஃபீலிங் நம்மளுக்கு உறுத்தலா இருக்கும். அரபியும் தமிழும் கலந்து எழுதுற இதுவும் ரொம்ப இங்க இன்னும் இது வேறு ஒன்றுல. ஆனா அத அப்படி உறுத்தாம அவர் இந்த இதுல அவரு கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த வார்த்தைகளும் அந்த அரபி ஒரிஜினல் வார்த்தைகளும் அந்த உச்சரிப்புல எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த திக்ருங்கிற விஷயம், அந்த இறை நாமங்கள் இந்த 99 நாமங்கள் பத்தி அதை எப்படி அந்த உச்சரிக்கப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு ஆவலெல்லாம் இது வந்து ஏற்படுத்துது. ரொம்ப அழகான ஒரு ஒரு டெக்ஸ்ட், ஒரு ஒரு பொயட்டிக் எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து அதை தாண்டி ஒரு பிரக்ஞையோட ஆழ் விழிப்பு நிலையை நோக்கி போற ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் தர ஒரு புத்தகமா இதை நான் சொல்வேன். இது அவசியம் வந்து எல்லாரும் படிக்கணும்னு நான் வந்து பரிந்துரைக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு சூஃபி டெக்ஸ்ட் இது. வாய்ப்பு வழங்கிய நண்பர்களுக்கு நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப அழகா சொன்னீங்க. பரவச நிலைகள் வழியாக வந்து இந்த ரகசியங்களின் திரை நீக்கத்துல இருக்கக்கூடிய பரவச நிலை திரிப்புகளை எல்லாம் சொன்னீங்க. இந்திய சூஃபிய மரபில் வந்து அவருக்கு பேரை வந்து அஷேக் சத்தான் பரவச நிலை கவிஞர்னு சொல்லிட்டு, ஒரு பக்லிங்கிற ஒரு ஒரு காய்கறி விற்கக்கூடியவர் எப்படி வந்து ஒரு பரவச நிலைக்கு தள்ளப்பட்டாருங்கிறத ரொம்ப அறிவியல் உதாரணங்கள் வழியா இந்த நூல்ல நீங்க நிறைய மேற்கோள் காட்டினதே ஒரு இனி படிக்கக்கூடிய மறுவாசிப்புக்கு வந்து ஒரு அறிவியல் பூர்வமான மறுதிறப்பு திறக்கும் நான் நம்புறேன். மிக்க நன்றி. நான் அடுத்ததாக நான் வந்து கூப்பிட இருப்பது நூலை பற்றி பேச இருப்பவர் வந்து ஜார்ஜ் இம்மானுவேல். இவர் யாருன்னா வந்து தமிழ் துறையில் வந்து ஒரு முனைவர் பட்டம் வந்து பயின்று கொண்டிருக்கிறார். தமிழ் துறையில சூஃபி இலக்கியங்கள்ல வந்து மிகுந்த ஈடுபாடு உடையவர். ஜார்ஜ் இம்மானுவேல் வந்து நான் வந்து எனக்கு அறிமுகமானது வந்து ஜெயமோகன் தளத்துல அவருடைய கடிதங்கள், ரமீஸ் பிலாலுடைய நூலை பற்றி எழுதிய அவருடைய கடிதங்கள் இருந்தா அவர் வந்து எனக்கு ரொம்ப அறிமுகமானாரு. அவருடைய முகநூல்ல போய் பார்த்த நிறைய கவிதைகள்லாம் எழுதியிருக்காரு. விசாரி தளம், கதவு போன்ற இணைய பத்திரிகைகளிலும் வந்து அவருடைய கவிதைகள் வெளிவந்திருக்கு. இந்த நூலை பற்றி அடுத்ததாக பேசுவதற்கு நான் ஜார்ஜ் இம்மானுவேல் நினைக்கிறேன். நன்றி தோழர். கேக்குதா? கேக்குது. ஓகே. முதல்ல பேராசிரியர் ரமீஸ் பிலாலி அவர்களுக்கும் இங்க கூடியிருக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த நூலை பத்தி பேசணும் அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. இதுல வந்து சூஃபித்துவ கோட்பாடுகள் சார்ந்திருக்கும், அதாவது மரபியல் ரீதியா சில அல்யூஷன்ஸ் இருக்கும், உருவகங்கள் இருக்கும், அதெல்லாம் நம்மளால சரியா புரிஞ்சுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருந்தது. ஆனாலும் இதை வாசிக்கும் போது இந்த நூல் உள்ள இழுத்து கொண்டது. இதைதான் பேசணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விருப்பம் வந்துச்சு. இதை நான் வந்து கவிஞர் ஆசி தம்பி அவர்கள் வந்து அறிவியல் பூர்வமா அணுகுனாங்க. நான் கொஞ்சம் மெய்யியல் பூர்வமா என்னுடைய வாசிப்புல நின்று இதை கொஞ்சம் அணுகி பாக்குறேன். முதல்ல இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதை ஒரு இலக்கியமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது ஒரு கடித இலக்கியமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது நாட்குறிப்பு இலக்கியமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சீனர்களுக்கு இந்த பழக்கம் உண்டு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவங்க வந்து அவங்களுடைய அரசு அன்றாட நிகழ்வுகளை குறிச்சு வச்சதன் மூலியமாக வரலாறு எழுதி கொண்டாங்க. அதற்கு பிறகு
ரோம பேரரசனான மார்க்கஸ் ஆண்டனியஸ் அரேலியஸ் எழுதிய மெடிடேஷன்ஸ். அது மிக பிறந்த ஒரு சிறந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடுன்னு இதை சொல்லலாம். ஸ்பிரிச்சுவல் கைடுன்றதை தாண்டி தனி மனித ஒழுக்க ரீதியான அறவிலிமியங்கள் ரீதியான ஒரு கைடுன்னு கூட அதை சொல்லலாம். அந்த வகையில தான் நான் வந்து இந்த நூலையும் பாக்குறேன். அதாவது வெறுமன மனித வாழ்விற்கான நெறிமுறைகளை மட்டும் சொல்லாம ரூஸ்பிகான் வந்து கஸ்புல் அஸ்ரார் அந்த நூல்ல வந்து இறைவனுக்கும் மனிதனுக்குமான அந்த காதலை, அந்த ஒன்றிணைவை, அந்த கவித்துவத்தை பேசுறதுனால இது இஸ்லாமிய மார்க்கம் சூஃபித்துவ நெறிமுறை அப்படின்றத கடந்து ஒரு பொதுநிலையான அனைவருக்கும் ஆன்மீக நேசர்களுக்கான ஒரு பொது நூலா மாறிடுது, கவித்துவ விரும்பிகளுக்கு ஒரு பொது நூலா மாறிடுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அவர் வந்து பரவச பேச்சு முனைவர் அப்படின்னு சொல்றாங்க, டாக்டர் எக்ஸ்டெட்டிகஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து இந்த நூலை வாசிக்கிற ஒவ்வொருவருமே உணர்ந்து கொள்வாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி வந்து ஒரு எக்ஸ்டெட்டிக் ஸ்டேட்ல வந்து நிறைய குறிப்புகளை எழுதியிருக்காரு. காதலின் 40 விதிகளை வாசிக்கும் போது அதையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது மௌலானா ரூமிக்கும் ரூஸ்பிகான் அவர்களுக்குமே நிறைய தொடர்பு இருக்கிறத பார்க்க முடியுது. இருவருமே வந்து ஒரு மரபியல் பள்ளி நிறுவி அதுல வந்து சீடர்களுக்கு நெறிமுறைப்படுத்திருக்காங்க. 2வது இஸ்லாமிக் ஸ்காலர்ஸா இருந்திருக்காங்க. பள்ளிவாசல்ல போயிட்டு பயான் பண்ணிருக்காங்க வாரம் இருமுறை. ஸோ அதெல்லாம் வந்து ரிலேட் பண்ணி பார்த்துக்க முடிஞ்சு. அடுத்து வந்து அறிமுகம் போதும்னு நினைக்கிறேன். ரகசியங்களின் திரை நீக்கம் அப்படிங்கிற பேரே வந்து வெளியரங்கப்படுத்துதுன்னு நினைக்கிறேன். ரகசியங்களை பைபிள்ல வந்து கடைசி அதிகாரத்தை வந்து கடைசி நூலை வந்து வெளிப்படுத்தின சுவிசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேர்லயே வந்து அந்த வெளிப்பாடு இருக்கும். இதுலயும் வந்து இது இறைவனோட அந்த சங்கேத மொழியை வந்து நமக்கு திரை நீக்கம் செய்து கொடுக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். முகமது அவங்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் அதுல கொடுத்திருக்காங்க. இறைவன் தன்னை ஒளியாலான 70,000 திரைகளால் திரையிட்டு கொண்டான் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. ஒளினா அப்படின்னாலே ஒளி என்றாலே வெளியரங்கம் தான் இல்ல. பல நூறு ஒளிகள், பல ஆயிரம் ஒளிகள் அப்படின்னா அவ்வளவு வகையான திறப்புகள் வெளியரங்கத்தை வந்து பார்க்க முடியுதுன்னு எனக்கு தோணுது. கண்ணிருந்தும் காணாதவர்களுக்கு அந்த ஒளி திரை இருக்கு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த நூலை வந்து ஒரு 4 பகுப்பா நான் பாக்குறேன். முதலாவது வந்து சுய விருப்பமும் முன்குறித்தலும், அதாவது ஃப்ரீ வில்லுக்கும் ப்ரீ டெஸ்டினேஷனுக்குமான மோதலா பார்க்க முடியுது. 2வது திரை நீக்கும் என்னும் பூர்வ ஞானம். 3வது இறை போதையான மஸ்தும் காதலும். 4 வந்து நான் விடுபட்டவைகளை சொல்ல இருக்கேன். இப்ப முதலையே பார்க்கலாம். ரூஸ்பிகனோட இந்த நூல் வந்து இறை காதலும் அப்புறம் அவருடைய தரிசனங்கள் அதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவர் ரொம்ப நெருக்கமா இறைவனை உணர்றாரு. அந்த நெருக்கத்துல வந்து அவருடைய இந்த கவிதைகள் வெளிப்பாடு வந்து இறைவனை வந்து மனித உருவேற்றம் செய்யுது. அதாவது ஆந்த்ரோபோ மார்பிசம் அப்படின்னு சொல்றாங்க. அதை நமக்கு பார்க்கும்போது இது வந்து ஒரு பிளாஸ்பமியோ, இறை தூசணமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஆனா அந்த எக்ஸ்டெட்டிக் ஸ்டேட்ல இருந்து நம்ம அதை பார்க்கும்போதுதான் அது புரியுது. அது வந்து இறைவன் வந்து அந்த எக்ஸ்டெட்டிக் ஸ்டேட்ல இருக்கும்போது ஆள் மனதுல ஒரு தனி மனிதன் இறைவனை எவ்வாறாக சித்தரிச்சு வச்சிருக்கிறானோ அந்த வாயிலாக தான் இறைவன் வந்து அவனுக்கு காட்சி கொடுக்குறான் அப்படின்னு நான் அதை புரிஞ்சுக்கிறேன். ஆகவே ஒரு ஞான பணுவலை வாசிக்கும் போது மனித உருவேற்றம் நிகழ்ந்துள்ளது என்பதனாலே இதை வந்து பிளாஸ்பமியா நம்ம வந்து கருதிட முடியாது. என்னுடைய இந்த கருத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி 104வது குறிப்புல வந்து ரூஸ்பிகான் சொல்றாங்க, அவனை பற்றிய ஒவ்வொரு விவரிப்பிலும் அவனை வர்ணிப்போரின் அகநிலைக்கேற்ப அவன் உருக்கொள்கிறான். எனினும் காலத்தின் எந்த தன்மையிலும் வரையறுக்கப்படாமல் பூர்வீகத்தில் அவன் எப்படி இருந்தானோ அப்படியே இப்போதும் இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படி இருக்குது. இந்த திரை நீக்கம் பாயிண்ட் வந்து அவங்களுக்கு எங்கிருந்து தொடங்குது அப்படின்னா 7 வயதிலே தொடங்கிருக்கு. 7 வயதிலே அதுக்கான ஆழமான விருப்பம் அவங்கள்ட்ட இருக்கு. 7 வயதிலே அவங்க சொல்றாங்க, எனக்கு ஞானிகளை குருமார்கள்லாம் சந்திக்கணும்னு விருப்பம் இருக்கு, நான் திக்ரு செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்றாங்க. அந்த ஆழமான விருப்பத்தின், காதலின், அந்த ஏக்கத்தின், தாபத்தின் வெளிப்பாடுதான் 15 வயதுல அவங்களுக்கு வந்து முதல் திரை நீக்கம் நடக்குது. நபிகளாரையும் அவருடைய சகாக்கரையும் அவங்க வந்து பாக்குறாங்க. அவங்க வாழ்நாள்ல வந்து எனக்கு ஒரு நாள் கூட திரை நீக்கமோ இந்த மாதிரி மறை உலகின் காட்சிகளோ வந்து இல்லாம கடந்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு பேசுறாங்க. அதையும் பார்க்க முடியுது. இப்போ இறைவன் மீதான இந்த தரிசிக்க வேண்டும்ன்ற ஏக்கத்தின் பயனாக தான் இந்த திரை நீக்கம்ன்றது நிகழ்ந்துள்ளதுன்னு நான் நினைக்கிறேன். சோ இதைதான் நான் வந்து புரியவில்லைன்னு குறிப்பிடுறேன். அதாவது தன்னுடைய சுய விருப்பத்தின் தூண்டுதலால் இறைவன் காட்சி அளித்திருக்கிறான் அப்படின்னு நான் கூறுகிறேன். தமிழ்ல வந்து சங்கத்தமிழ்ல அப்ப இருக்க வந்து அந்தணனுக்கு சில குணங்கள் சொல்லுவாங்க. அதாவது 6 குணங்கள் சொல்லுவாங்க. அதுல தலையாயது வந்து வேட்டல். வேட்டல் அப்படின்னா விருப்பம் கொள்ளுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விருப்பம் எதுக்கு அப்படின்னா விருப்பம் தான் காரியத்தை மெய்ப்பிக்கும். அந்த விருப்பத்தின் பலனாதான் இவர் அதை அடைந்திருக்காரு. சோ வந்து ஃப்ரீவில்லின் பயனாதான் வந்து ரூஸ்பிகானுக்கு இந்த காரியங்களும் இந்த தரிசனங்களும் வெளிப்பட்டுள்ளது அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கும் போதே ஒரு வேதத்துல இருந்து சில வசனங்கள் ஞாபகம் வருது. அதாவது இறைவன் வந்து நீ பிறக்கும் முன்னே உன்னை அறிஞ்சிருக்கிறான், உன்னுடைய தாயின் கருவறையில் இருக்கும் போதே அறிஞ்சிருக்கிறான், உன்னுடைய வாழ்க்கையை வந்து முன்குறித்து வைத்திருக்கான் அப்படின்னு சொல்லும் போது இங்க ஃப்ரீவில் வந்து அடிபட்டு போயிருது. ஸோ எவ்ரி திங் இஸ் ப்ரீ டெஸ்டின்டா, அதாவது ப்ரீ டெஸ்டினேஷன் ஆயிடுச்சா, ஃபேட் அப்படின்றது உள்ள வந்துருதா அப்படின்ற கேள்வியும் உள்ள வருது. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு குறிப்பு ஒண்ணு வருது. குறிப்பு 49ல என்னை அடிப்பணியாது போகும் நிலையை விட்டும்
அவரை நீ காத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூஸ்பிகானை குறித்து இறைவனே சொல்றான். மாணிக்க வாசகர் சொல்வாரு, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு சொல்லுவாரு. இந்த இடத்துல வந்து இறைவனை நான் வணங்குறதுக்கு காரணமா இருக்கிறதும் இறைவன் தான் அப்படின்னு மாணிக்க வாசகர் குறிப்பிடுவாரு. ஆனா இந்த இடத்துல இறைவனே சொல்றான், நான் தான் அவர் என்னை விட்டு போகாமல் நான் காத்தேன் அப்படின்னு சொல்றாரு. சோ அதை படிக்கும் போது என்ன ஒரு உணர்வு வந்துச்சோ அதை கூட இந்த டெக்ஸ்ட் வந்து இன்னும் ஆழமா ரசிக்கபடி செய்தது. சோ கற்றாவை போல் கசிந்துருக்கும் இறை உள்ளம் அப்படிங்கிறத உணர்ந்துக்க முடிஞ்சு. அப்புறம் இரண்டாவது பகுப்பு வந்து திரை நீக்கும் என்னும் பூர்வ ஞானம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே வந்து பண்டைய எகிப்திய சாமானிச, ஹெர்மட்டிசிச, பேகனிச கூறுகள்லாம் வந்து அதுக்கு பின்னாடி வந்த டெக்ஸ்ட்ல ரொம்ப ஆழமாவே வந்து உள்ள வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். குறிப்பா பைபிள்ல இது நிறையவே இருக்கும். ஆபிரகாமிய சமயங்கள் சார்ந்த எல்லா டெக்ஸ்ட்லயுமே இந்த கூறு இருக்குன்னு நம்ம பார்க்க முடியும். இது ஏன் அப்படின்னா இறைவன் வந்து இப்போ இஸ்லாமியோ கிறிஸ்தவத்தையோ நம்ம வந்து நிறுவனப்பட்ட மதங்கள்னு சொல்லலாம். இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே வந்து இறை தூதர்களும் இறைநேசர்களும் இருந்தாங்க. சோ அவங்களுக்கு வழங்கப்பட்ட ஞானம் வந்து இந்த டெக்ஸ்ட்ல வந்து ரீஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு நான் அதை புரிஞ்சுக்கிறேன். சில விஷயங்கள்லாம் வந்து எசோட்டரிசம் அந்த குரூப் சார்ந்து மறைநாமம் சார்ந்துதான் என்னால பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு 7 வானம், 7 திரை, 7 குத்து விளக்கு, 7 கடல், இந்த மாதிரியான இந்த 7 சார்ந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா? அந்த 7 விஷயங்கள்லாம் என்னால வந்துட்டு இந்த யோகநெறி சார்ந்து 7 சக்கரங்கள் சார்ந்து அப்படிதான் பார்க்க முடியுது. அதுக்கான சாத்தியக்கூறுகள் அந்த அல்யூஷன்ஸ் இதுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத நான் பாக்குறேன். இன்னொரு இடத்துல வந்து இந்த ஹில்ரூவின் ஆப்பிள் அப்படின்னு ஒரு குறிப்பு வருது. பக்கம் 43ல இருக்குது. ஹில்ரு அப்படின்றது ஆங்கிலத்துல வந்து அல்கிதிர், அரபில வந்து அல்கிதிர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஞானி வந்து ஒரு மறை ஞானியா இருக்காரு. அவர் வாழ்ந்துகிட்டே இருக்காரு. அவருக்கு மரணமே இல்லைன்னு சொல்றாங்க. அவருக்கு குறியீடா வந்து பச்சை வண்ணத்தை காட்டுறாங்க. மூசா அவர்களோட இடைப்பட்டு பேசினார் அப்படின்லாம் சொல்றாங்க. சோ வந்து இப்ப அவருடைய மித்தாலஜிக்கு தெரிஞ்சாதான் இதுக்குள்ள நுழைய முடியும். அதே மாதிரி அந்த கில்ரு ஞானி வந்து ஒரு ஆப்பிளை கொடுத்து ரூஸ் பெகானை சாப்பிட சொல்றாங்க. ரூஸ் பெகான் வந்து அது முழுமையா உண்டதுக்கு அப்புறம் இறைவன் வந்து விதானம் முதல் பூமி வரை ஒரே கரலா திரண்டு இருக்காரு அப்படிங்கறத வந்து அவர் பாக்குறாரு. சோ இப்ப இந்த ஆப்பிள்ன்றது எதனுடைய குறியீடு அப்படின்னு பார்த்தா ஆதி கதையான ஆதாமேவல் கதையில அவங்களை ஆப்பிள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அறிவின் திறப்பு உண்டாகும். அவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் அந்த ஞானம் எது எது சரி எது தீமை அப்படிங்கிற அந்த பாகுபாடுகள் தெரியும். சோ இப்ப ஒரு சொல்லு ஒரு குறிப்புக்கு பின்னாடி இவ்வளவு தூரம் மித்திக்கலி இவ்வளவு தூரம் ரிலீஜியஸ்லி நம்ம வந்து போக வேண்டியது இருக்கு. அது வந்து இந்த நூலை வந்து இன்னும் ஸ்பெஷல் ஆக்குச்சு. ஓ இவ்வளவு தூரம் வந்து இது வாசிப்ப கூறுதே அப்படிங்கிறத உணர்ந்துக்க முடிஞ்சு. அப்புறம் குறிப்பு 20ல வந்து விண்ணின் சாளரங்கள் அப்படின்னு ஒரு குறிப்பு வருது. அதுல வந்து சொல்றாரு, தான் அழிந்த காலம் அழிந்த பின் அழிந்ததை உணரும் பிரக்னை மட்டுமே இருந்தது அப்படின்றாரு. இந்த பிரக்னை சார்ந்து பேசும்போது பிரக்னை மட்டுமே உள்ளது, நான் என்பதை அழிவதற்கும் ஞான் என்பது இல்லாமல் போவதற்கும் அந்த இல்லாத நிலையை இருத்தல் நிலையை அறிவது வந்து பிரக்னை அப்படின்னு பேசப்படும் போது அப்படியே கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அந்த ஜென் புத்திசம் அது சார்ந்த ஞானத்துக்கிட்டையும் கனெக்ட் பண்ண முடியுது. அதனாலதான் அது உலகளாவிய நூல் அப்படின்னு என்னால பார்க்க முடியுது. அப்புறம் வந்து குறிப்பு 65ல வந்து தெய்வீக சிரிப்பின் படித்தரத்தில் அந்த குறிப்பின் பேரு. அதுல பாத்தீங்கன்னா 55 ஆண்டு காலம் இறைவன் வந்து என்னோட இடைப்படாத நாளே இல்ல, அதாவது மறை உலகின் திரை நீக்கத்தை செய்யாத நாளே இல்லைன்னு சொன்ன ரூஸ்பிகானுக்கு ஒரு நாள் வரல, காட்சி கொடுக்கல, திரை நீக்கம் நிகழல அப்படின்ற மாதிரி இறைவன்கிட்ட வந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு. நான் முந்தைய நாள் இசை நிகழ்ச்சியில வந்து உன்னுடைய திரை நீக்கத்தை நான் அனுபவிக்கவே இல்லையே, நீ எங்க போயிட்ட இறைவா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்ப இறைவன் சொல்றான், பரம்பொருள் சொல்றான், நான் உன்னுடன் இருந்தேன், உன் மேல் இருந்தேன், உனது அருகில் இருந்தேன், உன் பின்னே இருந்தேன், உன் இடமும் வளமும் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஸோ தெர் இஸ் நோ செப்பரேஷன் பிட்வீன் ஃபாதர் அண்ட் ஹிஸ் சன். அந்த செப்பரேஷன் இல்லாதனால ஒன்னஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த அத்துவேத கூறுகளையும் என்னால பார்க்க முடியுது. ஆனா இஸ்லாமிய அத்துவேத கூறுன்றது வந்து கொஞ்சம் எனக்கு இன்னும் பிடிபடாத ஒண்ணு. அது இன்னும் சிக்கலான பகுதியா தான் நான் பாக்குறேன். ஏன்னா அந்த ஒன்னஸ்ன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா செப்பரேஷன் இல்லைன்னு சொல்லிட்டோம்னா இறைவனுக்கும் அவனோட படைப்புக்கும் வந்து இணை வைத்த மாதிரி நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய சூழல் உண்டாயிரும். சோ இதை வந்து நான் வந்து இந்த இந்து வேத மித்தாலஜி கதை இருக்கு இல்லையா, இறைவனுடைய கதை, அந்த பிரகஸ்பதின்னு சொல்லுவாங்க, அவரோட கதையில இருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது சில விஷயங்கள் எனக்கு பிடிப்படுது. பிரகஸ்பதி தொடக்கத்துல வந்து முழுமையும் யாவுமா இருக்காரு. அதுக்கப்புறம் படைப்புகள் உண்டாடுது. அந்த படைப்புகளுக்கான அண்ட சராசரங்களை படைக்கிறாரு. அதுக்கு பிறகு வானலோக மனிதர்கள், அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் வந்து தேவர்கள், அப்புறம் மனிதன் அசுரன், இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நடக்குது. சோ பிரகஸ்பதி தான் படைப்புக்குள்ள இருக்கிறான், படைப்புணமும் அவனுக்குள்ள இருக்குது. ஆனா ஒரு வேறுபாடு, தன் படைப்புணம் தன்னை எவ்வளவு தூரம் அறிஞ்சுக்குதோ அவ்வளவு தூரம் தன்னை குறித்தே பிரகஸ்பதி அறிஞ்சுக்கிறான். ஏன்னா வந்து இறைவனுக்கு தெர் இஸ் நோ எண்ட், தெர் இஸ் நோ லிமிட்லெஸ். அவனுடைய பண்பை வந்து நம்ம சுருக்கிட முடியாது.
அப்படிங்கிறனாலதான் வந்து அந்த தளம் வந்து இறைவனையும் மனிதனும் நம்மளால என்றைக்குமே வந்து ஒன்னாக இணைவு செய்து பார்க்க முடியாது. ஹி சோ லிமிட்லெஸ் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. பொதுவாகவே இந்த பஞ்சபூத கொள்கையில நம்மளுடைய மனதை வந்து விசும்போட தானே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கிறோம். சோ விசும்புன்றது எண்ட்லெஸ், தெர் இஸ் நோ லிமிட் ஃபார் தட். அப்ப மனிதனுடைய படைப்பினத்தினுடைய மனதுக்கே எண்ட் இல்லை அப்படின்னா படைப்புக்கு படைத்தவனுக்கு மூலம் வந்து எண்டே இல்லை அப்படிங்கிறத இந்த குறிப்பின் வழியா நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ இன்னும் இந்த இஸ்லாமிய அத்துவீதம் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து இப்னு அரபியை வாசித்த பிறகு சில கூடுதல் புரிதல் உண்டாகும்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த பசுநீர மலம், கரடிக்குட்டியின் தைலம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அந்த உருவகம் என்ன சொல்ல வருதுன்னு எனக்கு புரியல. அது அதுக்கப்புறம் தான் பேராசிரியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் மூன்றாவதா வந்து காதலும் மஸ்தும் அப்படிங்கிற ஒரு பகுப்பு நான் வச்சிருக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா அந்த இறை போதைன்னு சொல்லுவாங்க. பொதுவா வந்து சூஃபிகள் தங்களுடைய கவிதைகள்ல மதுவை பத்தி பேசுறாங்க, போதையை பத்தி பேசுறாங்கன்னா அது இறைவனுடைய இணைவு, அந்த காதலின் எக்ஸ்டசியை தான் வந்து அவங்க பேசுறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு புரியுது. ஸோ அந்த மது போதையை தான் வந்து இதுல சொல்றாங்களே தவிர இது வந்து அது லிட்ரலா இருக்கிற மது கிடையாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். முகமது மீது முகமது நபிகள் மீது ரூஸ்பிகானுக்கு அளவற்ற காதல் இருக்கு. அதை நீங்க வந்து இறைவனுக்கு இணையான காதலை அந்த நூல் முழுக்க நீங்க பார்த்துட்டே இருக்கலாம். ஏன்னா வந்து ஒரு கட்டத்துல அவர் ஒரு காட்சி வந்து அடிக்கடி கண்டுட்டே இருக்காரு. அது என்ன அப்படின்னா இறைவன் இருக்காரு, இறைவனுக்கு முன்னாடி மத்தியில வந்து முகமது நபிகள் அவர்கள் இருக்கிறாங்க, சுத்தியும் வந்து ஏனைய இறை தூதர்கள்லாம் இருக்காங்க. எல்லார் மீதும் வந்து இறைவன் வந்து பரிசு மலையை பொழிறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்சியை காட்டுறாங்க. நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா இறைவன் தன்னை முழுவதுமாக வெளியரங்கப்படுத்தின தூதர்கள் அவர்கள் அப்படின்னு நினைக்கிறேன். அதுல மணிமுகுடம் வந்து நபிகள் நினைக்கிறேன். அவர் அப்படிதான் இதை போர்ட்ரே பண்றதா நான் புரிஞ்சுக்கிறேன். அதுக்கடுத்து ரூஸ்பிகான் வந்து அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் மியூட் ஆயிடுச்சு. ஜார்ஜ் உங்க இது மியூட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். அன்மியூட் பண்ணி அழுதுகிட்டே இருக்காரு. சோ அப்படி இருக்கும்போது இறைவன் அவன்கிட்ட சொல்றான், நீ என்ன ஏன் தேடுற? நான் எங்கேயுமே இல்லை, நான் எங்க இருக்கேன் தெரியுமா? நீ என்னை காதலின் படித்தரத்தில் தேடு அப்படின்னு சொல்றான். எங்கெல்லாம் காதல் இருக்குதோ நான் அங்கெல்லாம் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட வந்து இறைவன் முன்வைக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்புறம் இறுதியாக 4வது பக்கப்பாக புறநடைன்னு வச்சிருக்கிறேன். புறநடை அது விடுபட்டவைகளை இதை நான் சொல்ல விரும்புறேன். மகனுக்கு நோய் வர சூழல் வந்துருது, அப்புறம் மனைவி இறந்துடுறாங்க. எல்லாத்துக்குமான ஆறுதலா ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கான தேடுதல் கூட இறைவன்கிட்ட தான் ரூஸ்பிகான் முன்வைக்கிறாரு. அவருடைய வேண்டுதல்களை இறைவன் நிறைவேற்றிருக்கிறா, அதை பார்க்க முடியுது. அப்புறம் இந்த நூலுடைய பீக் பாயிண்டா நான் நினைக்கிறது வந்து குறிப்பு 100ம் குறிப்பு 119. அதுல பாத்தீங்கன்னா காதலும் தாபமும் நிறைந்த நிலையில இறைவனோட அந்த ஒன்றிணைவு நிறைவுல வந்து ரூஸ்பிகானும் இறைவனும் நடனம் ஆடுறாங்க. ஒரு ரொம்ப பீக்கான பாயிண்ட் இது. ஒரு கட்டத்துல வந்து இவரு ஒரு மது போதையில இறைவனோட நடனம் ஆடுறாரு, இன்னொரு கட்டத்துல இறைவனை ஒரு கூப்பிட்டு நடனம் ஆடுறாரு. இந்த மாதிரியான நான் எங்கேயுமே படித்தது இல்லை. தமிழ்ல டெக்ஸ்ட்ல கூட, தமிழ்ல அந்த அந்த சிவாகமத்துல வைணவம் சார்ந்த டெக்ஸ்ட்ல கூட அவங்க இறைவர்கள் நடனம் ஆடுவதை சொல்லுவாங்களே தவிர இறைவனோட பக்தனும் போய் நடனம் ஆடுறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை பார்க்கதே இல்லை. அதனால இதை வந்து நான் பீக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துலதான் வந்து ஒண்ணு புரியுது எனக்கு. ஸ்டார்டிங்ல வந்து இவர் ஏன் டாக்டர் எக்ஸ்டெட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து ஒரு இடத்துல வந்து முன்னோலி பத்தி பேசுறாங்க. அதாவது இறைவன் படைப்பதற்கு முன்னாடி என்னவா இருந்தான், என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இருந்துச்சு. அதை பத்தின ஒரு கேள்வியை முன்வைக்கிறது ரூஸ்பிகான். ரொம்ப ஆர்வமாயிருச்சு. சோ இவர் வந்து முன்னோலி பத்தியான விஷயங்கள்லாம் வந்து தன்னுடைய திரைப்புல சொல்லிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு ஒரு சேட் என்னன்னா அந்த ரகசியம் வந்து வெளியிறங்கப்படவில்லை. அப்புறம் வந்து இன்னொரு இடத்துல வந்து நண்பர் ஒரு மரணம் நிகழ்ந்துருது. அந்த மரணத்திற்கு இறைவனே வந்து அனைவரையும் திரட்டி தொழுகை நடத்தலான் இருக்கு. எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிருச்சு. இறைவன் வந்து தொழுகை நடத்தினா அப்படின்னா யாரை நோக்கி தொழுகை நடத்தி இருக்க முடியும்? இறைவனை நோக்கி தொழுகை நடத்தினானா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்தது. சோ இதைதான் வந்து அந்த எக்ஸ்டசி அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த எக்ஸ்டசி நிலையில இருந்து பார்க்கல அப்படின்னா இது வந்து வெறுமனே நம்ம இறை தூசணம் பிளாஸ்பமியா எடுத்துக்கூடிய தவறான சூழல் உண்டு. சோ அதுக்கான சாத்தியங்களும் வந்து இந்த நூல் வழங்குது அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம அறிவுக்கு எட்டியவரை ரூஷ்பகனானியோட சில உருவகங்கள் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் சரி நமக்கு கொஞ்சம் புரிஞ்சுதுன்னு நினைச்சோன்னே இன்னொரு குறிப்பை கண்டடைகிறேன். அதுல வந்துட்டு இறைவன் சொல்ற மாதிரி ரூஷ்பகான் எழுதியிருக்காரு, பூமியையும் அதில் உள்ளவற்றையும் நான் மாற்றுவேன், தற்காலிகமானது எதுவும் என்னை பாதிக்காது, சமய சலக்கரின் கற்பனைகளையும் குறியீட்டாளர்களின் சங்கீதங்களையும் கடந்தவன் நான் அப்படின்னு இறைவன் வந்து ஒரு கூற்றை சொல்றதை நான் கண்டடைகிறேன். அப்படியே என்னோட ஆணவம் எல்லாம் அடிந்து நொறுங்குது. அதாவது நீ புரிஞ்சுக்கக்கூடிய ஒண்ணுமே இல்லை, இறைவன் உனக்கு வெளிப்படுத்தினாதான் உண்டு அப்படிங்கிற மாதிரியான அந்த விஷயத்த நான் பாக்குறேன். சோ இறுதியா வந்து இந்த மொழிபெயர்ப்பு வந்து ஒரு கிளாசிக் டெக்ஸ்ட மொழிபெயர்க்கும் போது கிளாசிக் லாங்குவேஜ்ல தான் நம்ம மொழிபெயர்த்தாகணும்.
அதை நல்லா புரிந்துகிட்டு ரொம்ப கிளாசிக்கான செவ்வியல் சொல்லாடலை பயன்படுத்தி மொழிபெயர்த்திருக்காங்க. குறிப்பா இந்த அகமிய, ஒளித்திரை, தெலுங்கர் அந்த மாதிரியான சொற்கள். ரெண்டாவது வந்து ஒரு இடத்துல மணிமேடை பவளம் அப்படின்னு ஒரு சொல்ல யூஸ் பண்றாரு. மணிமேடை பவளம் அப்படின்றது அகநானூறு வகுப்புல வந்து ஒரு வரக்கூடிய ஒரு சொல்லு. சார் விளையாண்டுருக்கீங்களே சார் உள்ள அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ ரொம்ப கிளாசிக்கான ஒரு மொழிபெயர்ப்புன்னு சொல்லலாம். மொழிபெயர்ப்பின் மூலியமாக இந்த நூலை தமிழுக்கு கொண்டு வந்த ரமேஷ் பிலாலி அவர்களுக்கும் சீர்மை குழுவினருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொறுமையா அந்த என்னுடைய உரையை கேட்ட அனைவருக்கும் நன்றி. மிகுந்த நன்றி மாணவன். மிக அழகாக வந்து சமயங்களை தாண்டிய ஆன்மீகத்தை பற்றிய ஒப்பிட்ட பல சமயங்களை முன்வைத்து இந்த நூலை பற்றி நிறைய உதாரணங்களை நீங்க விவரித்தீர்கள். அதே நேரம் வந்து மத துதி பற்றி வரக்கூடிய வார்த்தைகள்ல வந்து எனக்கு ஒரு சிறிய இது இந்த புத்தகம் படிச்சப்ப சொன்னது. ருஸ்பியானுடைய முன்னோடியாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள்ல வாழ்ந்த ராபியாவா முக்கிய குறிப்பாக வந்து மன்சூர் ஹல்லாஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய அந்த கொள்கையில வந்து அனல் ஹக் என்று நான் தான் உண்மை, நான் தான் வந்து இறைவன் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரச்சாரமும் நடந்தது. ஆனா அது சம்பந்தமாக வந்து பின்னாடி வந்து ஒரு சில தீர்ப்புகள் வர்றப்ப காதல் பித்து நிலையில வந்து வரக்கூடிய வார்த்தைகளுக்கு வந்து சமய தண்டனைகள் வந்து பொருந்தாதுன்னு சொல்லிட்டு ஒரு சட்டமும் ஒரு பத்துவாவும் வந்து வெளியானது. அதனால இன்னும் ருஸ்பியான் அவர்கள் இந்த இன்னும் சொல்ல போனால் இந்த புத்தகத்துல நிறைய குர்ஆனுடைய வசனங்கள் அங்கங்கே மேற்கோள் காட்டாங்க. அவங்க நிறைய குர்ஆன் கற்றிருந்தவர்களாக இருந்தாங்க. ரொம்ப அழகாக வந்து இருக்கக்கூடிய அந்த சமயங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு ஒப்பு புல்லு நதின்னு கூட இப்ப சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு வெளி இருக்கு, சமய சார்ந்த அப்பாலுக்கு ஒரு வெளி இருக்கு. அந்த வெளி வந்து ரொம்ப ஆரோக்கியமானதாக நீங்க குறிப்பிட்டது ரொம்ப நன்றி. அடுத்ததாக வந்து நூலை பற்றி பேசுவதற்கு ஏற்புரை வழங்குவதற்கு ரமேஷ் பிலாலி எழுத்தாளர் ரமேஷ் பிலாலி அவர்களை பற்றி நான் வந்து பெருசா வந்து ரொம்ப அறிமுகம் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா வந்து அவர் வந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த இன்றைய சூழல்ல வந்து மிகப்பெரிய ஒரு தமிழ் இலக்கிய பரப்புல வந்து அவருடைய மொழிபெயர்ப்புகள் ரொம்ப மிக பேசுபொருளாகவும் பெரிய அதிர்வுகளையும் ஏற்படுத்தியிருக்கிறது. நான் வந்து அவருடைய எனக்கு அறிமுகம் வந்து அந்த பிரபஞ்ச குடில் என்றார் சூஃபி கட்டுரைகள் வாயிலாக வந்து அவருடைய அந்த இதெல்லாம் வந்து படிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப அவருடைய ஒர்க்ல ரொம்ப பிடிச்ச விஷயமாக இருந்தது ரூமியிலிருந்து அல்லாமா மகாகவி இக்பாலுடைய ஒப்புமை. இனி மகாகவி அல்லாமா இக்பாலுடைய இருந்து தமிழில் இருக்கக்கூடிய கவிஞர் இவருடைய கவிப்பரசு அவருடைய ஒப்புமைகளை வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லக்கூடிய ஒரு இது பாங்கு இருந்தது. நான் தமிழ் துறையில் ஜமால் முகமது கல்லூரியில் தமிழ் துறையில் ஆசிரியராக இருக்கக்கூடிய ரமேஷ் பிலாலி அவர்களை நான் வந்து பேச அழைக்கிறேன். சார் இருக்கீங்களா? மியூட்ல இருக்கீங்க, அன்மியூட் பண்ணிக்கங்க. இப்போ ஓகேக்குதா? ஓகே. நண்பர்கள் அனைவருக்கும் இனிய முகமன். அனைவர் மீதும் இறைவனின் கருணை பொழியட்டுமாக. இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நான் ஏற்புரை வழங்க வேண்டும் என்று கொள்ளு நதீம் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு கேட்டார். ஏற்புரைனா ஏதோ ஒரு 2-3 நிமிஷம் பேசி முடிச்சுக்கிறலாம் என்கின்ற மனநிலை தான் எனக்கு இருக்கு. ஆனால் அதனை தொடர்ந்து 2 தினங்களுக்கு முன்பு நண்பர் உவைஸ் அவர்கள் அழைத்து, நீங்க விரிவா பேசணும், சீக்கிரம் முடிச்சிடாதீங்க, கொஞ்சம் விரிவாகவே உங்களுடைய ஏற்புரையை வழங்குங்கள் என்ற கோரிக்கையை வைத்தார். நண்பர் ஆசை தம்பி அவர்களும் அருமை இளவல் இமான் அவர்களும் இத்தனை விரிவாக பேசிய பிறகு இதிலே நான் பேச என்ன இருக்கிறது என்ற நினைப்பு தான் மீண்டும் என்ற உணர்வில் தான் நான் அமர்ந்திருக்கின்றேன். இந்த 2 உரைகளுமே இருவேறு கோணங்களிலே
அமைந்திருப்பதாக நான் பார்க்கிறேன். ரெண்டுமே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. அதிலும் குறிப்பா அவர்கள் குவாண்டம் இயற்பியலுடன் இந்த ஆன்மீக சிந்தனைகள் எப்படியெல்லாம் தொடர்பு கொள்கின்றன என்பதை பற்றி ஆசை தம்பி அவர்கள் மிக விரிவாகவே சொன்னார். அதில் எனக்கு மிகவும் பிடித்த இயற்பியலாளரான ஃப்ரிட்ஜ் ஆஃப் கேப்ரா அவர்களுடைய பெயரையும் அவர்களுடைய கருத்தையும் அவர் குறிப்பிட்டது. அதெல்லாம் ரொம்ப நிகழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. டாவோ ஆஃப் பிசிக்ஸ் என்ற அந்த நூலினுடைய முன்னுரையிலேயே அவர் சொல்லுகின்ற பொழுது, நான் எவ்விதமான சிந்தனையும் இன்றி அமர்ந்திருந்த போதுதான் எனக்கு பல்வேறு திறப்புகள், இந்த பிரபஞ்சத்தை பற்றிய திறப்புகள் எனக்கு கிடைத்தன என்று சொல்லுவார். இது அவருடைய அனுபவம் மட்டுமல்ல, யாரெல்லாம் அறிவியலிலே, விஞ்ஞான ஆராய்ச்சியிலே, அது குறிப்பாக இந்த பிரபஞ்சத்தை பற்றிய ஆராய்ச்சியிலே ஆழமாக சென்றிருக்கிறார்களோ, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் முதலியவர்கள் எல்லாம், அவர்கள் அனைவருமே ஒரு விதமான மிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஆன்மீக அனுபவத்தை ஒத்த அனுபவம், இந்த ஆன்மீக அனுபவம்னே சொல்லலாம். அந்த லேபிளிங்ல வேறு விதமான போக்குகள் இருந்தாலும் கூட அது மாதிரிதான் அடைஞ்சிருக்கிறாங்க. அல்லது பிரக்ஞையினுடைய ஆழத்திற்கு செல்லுகிறார்கள் என்று நாம் சொல்லலாம். அதைத்தான் ருஸ்பிகான் பக்லி அவர்களும் இங்கே தன் பிரக்ஞையின் ஆழத்திற்கு செல்லுகின்ற நிலையில் அதை இன் தி லாங்குவேஜ் ஆஃப் ரிலிஜன், அல்லது இன்னும் சொல்ல போனா ஒரு தசவுஃப் என்கின்ற சூஃபித்துவம் வடிவமைத்து கொடுத்திருக்கின்ற அந்த மொழியை கொண்டு அவர் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார், தன்னுடைய அனுபவங்களை அப்படின்னு. சில ஆசை தம்பி அவர்கள் அவங்க பேசுனதை வச்சேதான் நான் அந்த ஏற்புரை வழங்கணும். ஏன்னா ஏற்புரை என்ற வார்த்தையே அது ஒரு சிக்கலான சொல். நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று உரைப்பதுதான் ஏற்புரை. அதிலே வச்சுட்டாங்க, நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் என்பதைத்தான் அந்த சொல் காட்டுகிறது. ஆனால் இங்கே உண்மையிலேயே நான் ஏற்புரை தான் வழங்க வேண்டிய நிலையில் இருக்கின்றன. காரணம் என்னன்னா, இதுல மறுத்து பேசுவதற்கு எதுவுமே இல்லை அந்த அளவுக்கு. ஆனா விளக்கங்கள் சிலது நான் கொடுக்கணும் என்று என் மனதிலே தோன்றுகிறது. இந்த ப்ரீ எட்டர்னிட்டி, அரபி மொழியில அசல் என்று சொல்லுவார்கள். ப்ரீ எட்டர்னிட்டி, முன்னொழி என்று நான் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றேன். அதை முன் ஆதி என்று நான் பயன்படுத்துவேன் என்பதாக ஆசை அவர்கள் தன்னுடைய கவிதையிலே முன்னாதி என்கின்ற சொல்லை பயன்படுத்துவேன் என்று குறிப்பிட்டார். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. திருக்குறானிலே இறைவனை பற்றிய ஒரு வர்ணிப்பு வருகிறது. ஹுவல் அவ்வல் வல் ஆஹிரு வல் லாஹிரு வல் பாத்தின். He is the first, the last, the manifest and the hidden. அவனே ஆதியாகவும் அந்தமாகவும் வெளிப்பட்டவனாகவும் அந்தரங்கமானவனாகவும் இருக்கின்றான் என்று அந்த திருவசனம். அப்ப அதுல ஆதி என்று சொல்லுகின்ற பொழுது இறைவனுக்கு ஒரு தொடக்கம் உண்டா? ஆதி என்றால் ஆரம்பம். இறைவனுக்கு ஒரு ஆரம்ப நிலை உண்டா என்ற கேள்வி எழும். அப்போது அவர் சொல்லுவார்கள், அவன் பிரபஞ்சத்தின் அல்லது படைப்புகளின் ஆதியாகவும் அந்தமாகவும் இருக்கிறான் என்று பொருளே தவிர அவனுக்கே ஒரு தொடக்கம், அவன் இல்லாமல் இருந்த ஒரு நிலை என்பதெல்லாம் கிடையாது. அவனுக்கே ஒரு தொடக்கமோ அவனுக்கு ஒரு முடிவோ இல்லை என்பதாக அதற்கு விளக்கம் சொல்வார்கள். எனவே அந்த முன்னாதி என்கின்ற அந்த வார்த்தை மிக சூஃபித்துவத்திலே ஒரு முக்கியமான ஒரு சொல்லும் கூட. அதே மாதிரி இன்னொரு ஒன்று சொன்னார், ரொம்ப ரசிச்சேன். சூஃபிகள் ஒருபோதும் தங்களை சிந்தனையாளர்கள் என்று அதாவது பிலாசபர்ஸ், தத்துவவாதிகள் என்றோ குறிப்பிட்டுக் கொண்டது கிடையாது. ஓஷோ சொல்லுகின்ற அவருடைய லாங்குவேஜ்ல சொல்லணும்னா அவர் சொல்லுவாரு, மிஸ்டிக்ஸ் ஆர் நாட் பிலாசபர்ஸ், தே ஆர் பிலோசியர்ஸ் அல்லது பிலோசியா என்று சொல்லுவார். பிலாசபி என்பது உங்கள் அறிவை கொண்டு நீங்கள் சிந்திப்பது,
அது தத்துவம். ஆனால் தரிசனங்களின் மூலமாக அடையக்கூடிய ஞானம் என்பது பிலோசியா என்கின்ற வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்புகிறேன் என்று அவர் சொல்லுவார். அந்த அடிப்படையில பார்க்கின்ற பொழுது சூஃபிகள் சிந்தித்து எழுதுபவர்கள் அல்ல. அந்த புரிதலை கரெக்டா அவங்க சொன்னாங்க. ஆசை தம்பி அவர்கள் சிந்தனை வீச்சு அல்ல, சிந்தனை இன்மையின் வீச்சு. ரொம்ப வியந்து போனேன் அந்த வார்த்தையை கேட்டு. இது சிந்தனையால் வந்தது அல்ல, இது அனுபவத்தால் எழுதப்பட்டது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா கூட அது லேசா கடந்து போயிருக்கலாம். ஆனா சிந்தனை இன்மையின் வீச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. ரமண மகரிஷியை பற்றி ஒருவர் சொல்லும்போது முதல்ல வந்து அரவிந்தரை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று ஒரு அறிஞர், அவர் பேர் மறக்கிறேன், அவர்கிட்ட கேட்கிறாங்க வந்து நீங்க அரவிந்தரை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? He is a mighty being என்று சொல்லுகிறார். அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே, வாட் டு யூ திங்க் அபவுட் ரமண மகரிஷி என்று கேட்கின்ற பொழுது ரமண மகரிஷியை பற்றி உங்கள் கருத்து என்ன? அதுக்கு அவர் சொல்றாரு, he is a mighty non being என்று சொல்லுகிறார். அவர் ஒரு மகத்தான இன்மை. அப்போ இந்த நிலை இருக்குதே, சிந்தனை இன்மை, அது எல்லா ஜென்லையும் அதுதான் வலியுறுத்துறாங்க. நம்ம பார்க்கிறோம், யோக நெறியிலையும் அது வரும். எல்லா ஆன்மீக நெறிகளுமே வந்து ஒரு வகையிலே உன்னுடைய சிந்தனையை கடந்து போ என்பதைத்தான் சொல்லுகின்றன. இது அறிவியலுக்கு ஒவ்வுமா ஒவ்வாதா என்று பார்க்கும் பொழுது நான் ஆரம்பத்திலேயே சொன்னதை போல மிகப்பெரிய அறிவியல் கண்டுபிடிப்புகளும் கூட அந்த சிந்தனை எங்கே முடிகிறதோ அந்த இடத்திற்கு அப்பால் இருந்துதான் அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். கணிதத்திலே ஸ்ரீனிவாச ராமானுஜம் பார்க்கிறோம். அதே மேரி கியூரி எப்படி வந்து தன்னுடைய கண்டுபிடிப்பை நிகழ்த்தினார்கள் என்று வருகின்ற பொழுது அவர் கனவு நிலையிலே, கனவுக்கும் விழிப்புக்கும் இடைப்பட்ட ஒரு நிலையிலே எனக்கு அது காட்சிகளாக வந்து அதை நான் எழுதி வைத்தேன் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். இதை தனியா தொகுத்து இருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த மிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தி சயின்டிஸ்ட் என்றே சொல்லலாம். அந்த விஞ்ஞானிகளினுடைய ஆன்மீக அனுபவங்கள் போல அவர்கள் சொல்லி வைத்த அந்த பெர்சனல் பதிவுகள் இருக்கு. அதெல்லாம் கூட ஒரு நூலாக வந்திருக்கிறது. அப்போ அதே மாதிரி இந்த காலம் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஏன்னா ஆன்மீகத்துல வந்து அடிப்படையாக விவாதிக்கப்படுகின்ற அல்லது வந்து விளக்கம் தேடப்படுகின்ற இரண்டு விஷயங்கள் வந்து ஸ்பேஸ் அண்ட் டைம், இடமும் காலமும் தான். இந்த இடம் காலம் என்கின்ற ஒரு டினாமினேட்டர்ஸ் வச்சுக்கிட்டே நாம வந்து முழுக்க முழுக்க இந்த மிஸ்டிக்கல் லிட்ரேச்சரையே என்ன செய்யலாம், அளந்து பார்க்கலாம், அணுகி பார்க்கலாம். அறிவியலிலும் கூட பார்த்தோம்னு சொன்னா நவீன அறிவியல் என்பது முழுக்க முழுக்க அதை ஆராய்வது காலம் என்றால் என்ன, இடம் என்றால் என்ன, அதனுடைய யதார்த்த நிலை என்ன, உண்மை நிலை என்ன என்பதைத்தான் ஆராய்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் அவங்க வந்து ஆசை தம்பி சொன்னாங்க, அந்த ஒரு மேற்கோள் காட்டினார். இந்த 39வது குறிப்புல அது வருது. அதாவது முன்னூழி பெருங்கடல்களின் அலைகளால் காலம் என்ன கதிக்கு ஆளாகி இருக்கும் அப்படின்னு ரூஸ்பிஹான் பக்லி வியக்கின்ற ஒரு இடம். அந்த காலமும் கூட நின்று போகும் என்று சொல்லுகின்ற போது, ஏன்னா காலத்துல 2 வகையான காலம் சொல்லுவாங்க. அதை நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன். இறைவன் வந்து நானே காலமாக இருக்கிறேன் என்று சொல்வதாக ஒரு ஹதீஸ் வருகிறது, நபிமொழி இருக்கு. ஹதீசுல் குதுசி, தெய்வீக நபிமொழி ஒன்று உண்டு. ஆனா தஹ்ருன், ஐ ஆம் டைம் என்று சொல்லுகிறார். ஆங்கிலத்துல வந்து அதை கேபிட்டல் டி போட்டு அந்த டைம்ங்கிறத எழுதுவாங்க. பெர்க்சன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி, அவர் வந்து ஒரு வாதம் அடித்த நிலையில படுத்த படுக்கையாக இருக்கின்ற பொழுது அந்த ஹென்றி பெர்க்சன் அவர்களை, அவர் குறிப்பாக காலம் குறித்து ஆராய்ச்சி செய்த ஒரு அறிவியலாளர், அவரை பார்ப்பதற்கு அல்லாமா இக்பால், மகாகவி இக்பால் அவர்கள் செல்கின்றார்கள். அப்போ ஐரோப்பால இருக்கிறாங்க அவங்க போகின்றார்கள். அப்போ வந்து அந்த காலம் குறித்த உரையாடல்கள்ல அவருக்கு ஒரு சிக்கல் இருக்குது. இந்த காலத்தினுடைய யதார்த்தம் என்ன என்பதெல்லாம் ரொம்ப ஆழமான விஷயம், அதை இங்க விரிவா பேசுவதற்கு இடமில்லை. அப்போ பெர்க்சன் வந்து அந்த படுக்கையில் கிடந்த போது அல்லாமா இக்பால் வந்து அவர்கள்ட்ட இந்த ஒரு ஹதீஸை தான் வந்து மேற்கோள் காட்டுகிறார்கள். நீங்கள் தேடுகின்ற அந்த விடை
இதில் இருக்கக்கூடும், இதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லிவிட்டு இறைவன் சொல்லுகின்றான், அன தஹ்ருன், ஐ ஆம் டைம் என்கின்ற அந்த ஹதீஸை சொன்னதுமே அவர் துள்ளி எழுந்து அமர்ந்து விட்டார் என்பதாக வரலாற்று குறிப்பு இருக்கிறது. அப்போ அது மாதிரி அது ஒரு காலம், இறைவனே காலமாக இருப்பது என்பது அது நான் அதை நித்தியம் என்று சொல்ல விழைகின்றேன். அந்த காலம் என்பது அப்சல்யூட் டைம் என்று ஆங்கிலத்திலே அதை சொல்லுகிறார்கள். நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தை சீரியல் டைம் என்கின்ற வார்த்தையிலே ஹென்றி பெர்க்சன் போன்றவர்கள் எல்லாம் அதை பிரித்து காட்டுகிறார்கள், வேறுபடுத்தி காட்டுகிறார்கள். அப்ப அந்த காலம் இல்ல, இப்ப இந்த காலத்துக்கு ஒரு முடிவு உண்டு. இந்த சீரியல் டைம் இருக்குது, அது ஒரு கட்டத்திலே முடிந்து போய்விடும். ஏன்னா அது இல்லாமல் இருந்து தோன்றியது, இருப்பதை போல் காட்டப்படுவது. எனவே அது ஒரு கட்டத்தில் இல்லாமலும் ஆகிவிடும். அந்த காலம் நிற்கின்ற அந்த நிலை இருக்கே, அதை பாரதி எனக்கு ஞாபகம் வந்தார். ஆசை தம்பி அவர்கள் அதை சொல்லுகின்ற பொழுது, அதாவது கிட்டத்தட்ட அப்படியே ஆப்டா வருது. இந்த 39ஆம் குறிப்புக்கு நான் அடிக்குறிப்புகள் இந்த நூல்களுக்கு எழுதியிருந்தா இன்னும் கொஞ்சம் காலம் எடுத்திருக்கும். இந்த நூலும் ரொம்ப வால்யூம்னஸா போயிருக்கும். அப்படி எழுதியிருந்தா பாரதியுடைய அந்த ஊழி என்கின்ற அதுல ஊழியை பற்றி பேசுகின்ற பொழுதுதான் பாரதியும் அந்த காலத்தை பற்றியும் பேசுகிறார். கோலம் கண்டே சாகும் காலம் என்று ஒரு வரி எழுதியிருப்பார். கோலம் கண்டே காலம் சாகும் காலம். அப்ப காலம் சாகுமா என்று ஒரு கேள்வி எழுப்புகின்ற பொழுது அது எந்த காலம், அது எப்படி சாகிறது, அது எப்படி முடிகிறது என்ற சிந்தனைகளுக்கு அது வித்திட்டு செல்லும். அதே போல அந்த நித்திய ஆற்றல், இறைவனுடைய நித்திய ஆற்றல் என்பதை பிளாக் ஹோல் என்பதுடன் ஒப்பிட்டு சொல்லலாமா என்றெல்லாம் அறிவியல் மொழியில அதை பிளாக் ஹோல்ஸ் பத்தி இன்னைக்கு பேசுறாங்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங் போன்றவர்கள் எல்லாம் பிளாக் ஹோல்ஸ் அண்ட் தி பேபி யூனிவர்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம், அருமையான நூல், அதுல எல்லாம் சொல்லுகின்ற பொழுது அது கிட்டத்தட்ட அவங்க சொன்ன மாதிரி ஒரு சாதாரண ஒரு அறிவியல் ஒரு படிச்சவங்களுக்கு, இந்த நியூட்டோனியன் பிசிக்ஸ் படிச்சவங்களுக்கு எல்லாம் ரொம்ப இது விளங்காத ஒரு விஷயமா இருக்கும். அதை தாண்டி போகும். கிட்டத்தட்ட ஒரு ஆன்மீக பிரதியை படிப்பது போலவே இருக்கும் அந்த நூல்களை எல்லாம் படிக்கும் பொழுது. ஏன்னா அவ்விடத்திலே காலம் என்பது இல்லாமல் ஆகிறது, இடம் என்பது இல்லாமல் ஆகிறது என்றெல்லாம் அவங்க சொல்லும் பொழுது இது என்ன அறிவியல் நூலை படித்துக் கொண்டிருக்கிறோமா இல்ல ஆன்மீக நூலை படித்துக் கொண்டிருக்கின்றோமா? இன்றைக்கு கிட்டத்தட்ட நம்முடைய அறிவு போக்கு அந்த இடத்தை தொட்டு கிட்டத்தட்ட மேற்குலகிலே அந்த இடத்திற்கு ஒரு நூற்றாண்டு காலத்தை தாண்டுது. நம்ம இப்பதான் கொண்டு வரோம். இந்த இடத்துல நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன், ரூஸ்பிஹான் பக்லி என்கின்ற இந்த பெயர் கூட இங்க தமிழ் சூழலிலே ஒரு சூஃபியாக்களை பற்றி அறிந்தவர்களிடம் கூட இந்த பெயரினுடைய அறிமுகம் இப்போதுதான் நிகழும் என்று நான் நினைக்கின்றேன். பெரிய பெரிய மகான்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். தமிழகத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய சூஃபி ஆளுமைகள் எல்லாம் இருக்கிறாங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அவர்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் இதையெல்லாம் கொண்டு போய் யார்கிட்ட பேசுறது என்கின்ற தயக்கமும் இருந்திருக்கலாம். ஆனா எனக்கு தெரிய நான் சூஃபி துவம் சார்ந்து தமிழில் வெளியாகி இருக்கக்கூடிய நூல்கள்ல தேடி பார்த்த போது ரூஸ்பிஹான் பக்லி பற்றிய குறிப்பெல்லாம் எங்குமே இல்லை. அது முக்கியமாக எம்ஆர்எம் அப்துல் ரஹீம் இந்த ஆண்டு நூற்றாண்டு விழா கண்டு கொண்டிருக்கக்கூடிய எம்ஆர்எம் அப்துல் ரஹீம் அவர்கள் எழுதிய வழிமார்களின் வரலாறு. இந்த வழிமார்கள் என்றால் அது சூஃபிகளை, இறை நேசர்களை குறிக்கும். அவங்களுடைய வரலாறு என்று கிட்டத்தட்ட ஒரு 5 பாகங்கள் அவர் எழுதியிருக்கிறார். 5 வால்யூம். ஒவ்வொரு வால்யூமும் ஏறத்தாழ ஒரு 400 பக்கம் இருக்கும். ஒரு 2000 பக்கங்கள் வரக்கூடிய அந்த தொகுதிகளிலே ஒரு 100 ஞானிகளுக்கு மேலாக அவர் தொட்டு அவர்களுடைய வாழ்வும் பணியும் வாக்கும் என்று எழுதியிருக்கின்றார். அதிலே கூட ரூஸ்பிஹான் பக்லி இல்லை. இப்னுல் அரபி அவர்களை தெரிந்தவர்களுக்கு கூட ரூஸ்பிஹான் பக்லியை பற்றி தெரியாத நிலையெல்லாம் இருந்தது என்று இந்த ஆங்கில மூல நூல்ல அவர் முன்னுரையில கால் ஏர்ன்ஸ்ட் அவர்களும் கூட குறிப்பிடுகின்றார். அப்ப புதிதாக கண்டுபிடிக்கப்பட வேண்டியிருக்கிறது. மறைந்திருந்த, அதாவது அவர்கள் காலத்திலேயே மறக்கப்பட்ட ஞானிகளாக இப்படி எத்தனை பேர் இருக்கிறார்களோ தெரியாது அப்படின்னு என்கின்ற அந்த அடிப்படையிலே ரூஸ்பிஹான் பக்லி அவர்களுடைய இந்த நூலை தமிழ் சூழலுக்கு கொண்டு வந்ததுல என்னுடைய பங்கு ஒன்று இருக்கு என்பதிலே நான் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன். அதே மாதிரி இதை ஒரு வெளியீடாக கொண்டு வர வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை நண்பர் உவைஸ் அவர்களுக்கு, சீர்மை உவைஸ் அவர்களுக்கு இருந்தது. இதையெல்லாம் போட்டா யார் வாங்குவா அப்படிங்கலாம் அவங்க சிந்திக்கல. நிச்சயமாக இது சென்று சேரும். இது கவித்துவமாக எழுதப்பட்ட ஒரு நடையில உள்ள ஒரு ஆன்மீக நூல் என்ற அடிப்படையில
இது ஆசை தம்பி அவர்கள் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளுகின்ற பொழுது, அதாவது நான் வந்து நாத்திகத்துக்கும் ஆத்திகத்துக்கும் கூட அப்பால் இருக்கக்கூடிய ஒருவன், இறை நம்பிக்கை என்பதெல்லாம் என்னிடம் இல்லை என்றெல்லாம் தன்னை பற்றி அவர் சொல்லிக் கொண்டார். ஆனால் அவரையே இந்த நூல் கவர்ந்திருக்கிறது என்கின்ற பொழுது, அதுதான் அந்த கவித்துவம் என்பது எப்படி கவர்கிறது அப்படின்னு பார்க்கணும். இன்னும் சொல்ல போனா அது அப்படி அவர் சொல்லிக் கொள்கிறாரே தவிர, அது சொன்னார் இல்லையா கடைசியில, இந்த பரவசம் என்பது எனக்கு இந்த கவிதைகள் எழுதுகின்ற பொழுது ஏதோ ஒரு சிறிதளவில கிடைக்கின்றது அப்படின்ட்டு, அது மேலும் மேலும் அந்த ஊற்று பெரிதாக வேண்டும் என்று நான் அவருக்காக நான் பிரார்த்திக்கின்றேன். அப்படி போகும்போது நம்ம கண்டுபிடிச்சுக்கிறலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஒண்ணு சொன்னாங்க, இது பிம்பங்களின் கிடங்கு என்று இந்த நூலை கூறலாம் என்பதாக. நான் வரிசையா அப்படியே படிமங்களாலும் குறியீடுகளாலும் இமேஜரிஸ் அப்படி தொட்ட இடமெல்லாம் வந்துகிட்டே இருக்கும், அப்படியே போய்கிட்டே இருக்கும். இந்த உலகமே அப்படித்தானே, பிம்பங்களினுடைய பிரபஞ்சம் தானே இது. எனவே ஏறத்தாழ அப்படி அந்த பிரபஞ்சத்தை பிரதிபலித்து காட்டுகின்ற ஒரு நூலாக இருக்கு. ஆனால் அவர் பிரதிபலித்து காட்டுகின்ற பிரபஞ்சம் என்பது நாம வெளியில பார்க்கிற இந்த பிரபஞ்சம் இல்லை. அது வந்து ஏறத்தாழ ஒரு இன்டர்மீடியரி வேர்ல்டு என்று சொல்லுவார்கள், ஆலமுல் பர்சஹ் என்று அரபியில சொல்லுவார்கள். அந்த அக உலகத்தை அவர் பிரதிபலித்து காட்டுகிறார். அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது இது தமிழ் மரபுக்கு மிக இயைந்து வருகின்ற ஒன்று. ஏன்னா தமிழ் மரபு என்பது அக உலகத்தை தான் வந்து புற உலகத்தில் பிரதிபலித்து காட்டும், இன்டீரியர் லேண்ட்ஸ்கேப்ஸ் என்று கே ராமானுஜம் அவர்கள் குறிப்பிட்டதை போல, இந்த சங்க இலக்கியத்தில் நாம் பார்ப்பது வெளியே தெரிகின்ற இந்த உலகம் மட்டுமல்ல, அது இந்த உலகத்தை கண்ணாடியாக வைத்து அந்த கவிஞர்கள் தங்களுடைய அக உலகத்தை பிரதிபலித்து காட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னதை போல கிட்டத்தட்ட அது மாதிரி இது. அப்படி ஒரு பிம்பங்களின் கிடங்காக இந்த நூல் இருக்கிறது. அத இன்னொன்னு சொன்னாங்க, எனக்கு ரொம்ப அந்த உங்க மேல ஒரு மதிப்பு, அந்த வார்த்தையை அவர்கள் சொன்னதற்காக மிக நன்றி சொல்லுகின்றேன். இதை கற்பனை என்று கூறக்கூடாது, அப்படி சொல்வது அவரை அவமதிப்பது மாதிரி. அப்போ ஒரு கற்பனை குதிரையை தட்டி விட்டு இது போல நாமும் ஒரு நூல் எழுதி விடலாமா என்று சொன்னால் அது சாத்தியப்படாது. அப்படி எழுதினால் அது வந்து இப்படி காலத்தை கடந்து நிற்காது. அப்போ அந்த டெஸ்டிமனி ஆஃப் டைம் என்று சொல்லுகிறார்கள், அந்த காலத்தினுடைய சோதனையை தாண்டி இந்த நூல் நிற்கிறது. இது ஒரு 1000 ஆண்டு காலமாக ஒரு நூல் நிற்கிறது, பல நூற்றாண்டுகளை கடந்து நிற்கிறது. அது தன்னுடைய மொழியில் இருந்து வெவ்வேறு மொழிகளுக்கு அதனை எடுத்து செல்லக்கூடிய ஆட்கள் தோன்றுகிறார்கள். அப்படி பல மொழிகளுக்கு அது சென்று சேருகிறது என்பதை எல்லாம் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அது வந்து வெற்று கற்பனை அல்ல. ஏன்னா கற்பனை என்பது அது என்ன இடம் வகிக்கிறது ஆன்மீகத்திலே அல்லது சமயத்திலே? கற்பனைக்கு என்ன இடம் இருக்கிறது? த ஃபேக்கல்டி ஆஃப் இமேஜினேஷன், கற்பனை புலம் என்பது இறைவன் மனிதனுக்கு வழங்கி இருக்கிறான். அவனுடைய படைப்பு அமைப்பிலேயே மனிதனிடம் கற்பனை புலன் என்பது இருக்கிறது. கற்பனை இல்லாத மூளையே கிடையாது. இன்னும் சொல்ல போனா இதர உயிரினங்களிலிருந்து மனிதனை வேறுபடுத்தி காட்டுகின்ற மிக முக்கியமான ஒரு கூறுகளில ஒன்று அவனுடைய கற்பனை ஆற்றல். அப்படியானால் அந்த கற்பனை ஆற்றல் என்பது வீணுக்கு கொடுக்கப்பட்ட ஒன்றா என்ற கேள்வி எழுகிறது. அப்படி பார்க்கும் பொழுது கற்பனை என்பது இப்னுல் அரபி அவர்களுடைய அந்த ஆன்மீக முறையில ரொம்ப முக்கியமான ஒரு இடம் வகிக்கிறது. அந்த கற்பனை என்பது எப்படி உண்மைக்கு இட்டு செல்வதாக இருக்கிறது என்பதை அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். அந்த வகையில நீங்க கற்பனை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கற்றுத்தர்றாங்க. இது வந்து கற்பனைகள் அல்லதான், அதாவது இது வந்து பிளாஷஸ். அவங்க சொன்ன மாதிரி வந்து இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா மின்னல்கள் தெரிப்பதை போல அந்த உள்ளத்திலே வந்து என்ன செய்து அப்படி வெளிப்பட்டு வந்த காட்சிகளை தான் அவங்க வந்து எழுதி வைத்திருக்கின்றார்கள். அந்த காட்சிகளுக்கு அர்த்தம் உண்டு. கனவுகளின் அர்த்தம் பற்றியெல்லாம் நம்ம இப்போ பேசுறோம் இல்லையா? சிக்மண்ட் ஃப்ராய்டுடைய இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ்னு பேசுறான். அதுக்கு முன்னாடி வந்து இப்னு சீனா அவர்கள் எழுதிய இந்த கனவுகளின் விளக்கம் என்பது இஸ்லாமிய மரபுல வரும். அப்ப கனவிலே காண்கின்ற எப்பொருளுக்கும் அதுக்கு நேரடி அர்த்தம், லிட்ரல் மீனிங் வந்து நீங்க எடுக்கக்கூடாது. கனவிலே ஒரு காக்கை வருகிறது என்றால் அதுக்கு என்ன அர்த்தம் என்று பார்க்கலாம். ஆனா வெளியில இருக்க அதை வந்து காக்கானே எடுத்துக்க கூடாது, அதுக்கு வந்து ஒரு குறியீட்டு அர்த்தம் இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லுவாங்க. அதே போல வந்து இந்த அக உலகத்திலே விரிகின்ற இந்த காட்சிகளை அவங்க எழுதி வைக்கிறாங்க. அதுக்குள்ள அர்த்தம் என்ன என்பது, ஆனா அர்த்தங்கள் இங்க வந்து அவங்க சொல்லலை. இந்த காட்சிகளை மட்டும்தான். இது ஏன்னா இது டைரி குறிப்பு, இது அவர்களுடைய நாட்குறிப்பு போல அவர்கள் எழுதி வைத்தது, ஆன்மீக நாட்குறிப்பு.
அப்போ இதுக்கான அர்த்தங்களை வந்து புரிந்தவர்களுக்கு புரியும் அப்படின்னு தான் எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதற்கு தகுதி இல்லாதவர்கள், அதாவது இந்த இந்த சிந்தனை இல்லாதவர்கள் அப்படி சொல்லலாம், இந்த துறைக்கு தோதாக இல்லாதவர்களிடம் இது போய் சென்று சேர்ந்து விடக்கூடாது, அவர்களை குழப்பி விடலாம் அல்லது தேவையில்லாத எதிர்ப்புகள் தோன்றலாம் என்பதாக அவர்கள் நினைத்திருக்கக்கூடும். அதே போல வந்து இந்த தொடக்கத்தில் இருள் இருந்தது என்கின்ற ஒரு வார்த்தை ரிக்வேதத்தில் இருந்து அவர்கள் வந்து இதை கம்பேர் பண்ணி காட்டினாங்க. அந்த இருள் என்று சொல்லுகின்ற பொழுது எதை சொல்லுகிறார்கள் அப்படின்லாம் அதெல்லாம் விரிவாக பேச வேண்டிய விஷயங்கள். நபிகள் நாயகம் அவர்களிடம் கூட அந்த படைப்புகள் தோன்றுவதற்கு முன் இருந்த நிலையை பற்றி ஜாஃபர் என்கின்ற நபி தோழர் அவர்கள் கேட்ட பொழுது கானல்லாஹு வலம் யகுன் மஹு ஷையன் என்று அவர்கள் சொன்னதாக புகாரி என்கின்ற அந்த பொன்மொழி தொகுப்பிலே, கிரந்தத்திலே, நபிமொழி தொகுப்பிலே அது ஒரு ஹதீஸ் இருக்கு. அதாவது இறைவன் இருந்தான், அவனுடன் எப்பொருளுமே இல்லை, வானம் இல்ல, பூமி இல்ல, ஸ்பேஸ் அண்ட் டைமே இல்லை, காலமும் இடமும் கூட இல்லாத அந்த நிலையை பற்றி நபிகள் நாயகம் அதை சொல்லி காட்டுறாங்க. அப்போ அடுத்து சொல்லுகின்ற பொழுது அவங்க சொல்லுவாங்க, அமா என்கின்ற ஒரு நிலைக்கு அவன் வந்தான் அப்படின்னு வரும். அமா அமா என்று சொன்னால் அரபியில வந்து அந்தகன் குருடனுக்கு வந்து ஆமா என்று சொல்வது குருட்டுத்தனம். ஆமான்னாக்கா அவனால எதையுமே பார்க்க முடியாது. அப்ப இருள் தான் வந்து எதையுமே பார்க்க முடியாத ஒரு சூழல். அப்ப அது இருளை குறிக்கும். அமா என்பது இருளை குறிக்கும். இருளில் இருந்தான் அப்படின்னு சொன்னா மறைந்திருந்தான் என்று பொருள். அப்போ எதுவுமே வெளிப்படாமல் மறைந்திருந்த அந்த நிலையை பற்றி அப்படி சொல்லுவாங்க. கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் கூட இதை பத்தி எழுதி இருக்கிறார். அந்த இருள் என்பதை குறித்து அவர் ஆதியிலே இருள் இருந்தது என்பதை குறித்து எழுதி இருக்கிறார். அதை அவங்க தொட்டு காட்டினாங்க. அதே மாதிரி கவிஞர்கள் இருத்தலின்மைக்குள் இருத்தலின் தடயத்தை கண்டார்கள் என்கின்ற ஒரு அந்த ரிக்வேத வரியையும், இந்த ஃபனா பக்கா என்று ஒரு கான்செப்ட் இருக்கு சூஃபித்துவத்துல. ஃபனா என்றால் அழிவது, பக்கா என்றால் இறைவனை கொண்டு நிலைத்திருப்பது. அதுக்கு பக்கா என்று சொல்வாரு. அந்த பக்கா என்ற வார்த்தையிலிருந்து தான் பாக்கி என்கின்ற வார்த்தைகள்லாம் வருது. பாக்கினாக்கா மீதம், மிச்சம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி. அப்போ அனிஹிலேஷன் அண்ட் சப்சிஸ்டன்ஸ், ஃபனா அண்ட் பக்கா என்ற முக்கியமான கான்செப்ட் இது. சூஃபித்துவ கோட்பாடுகள் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது முக்கியமான ஒரு கோட்பாடாக வரும். அப்ப அதுதான், அப்ப ஞானிகள் எல்லோரும் போய் இருத்தலின்மைக்குள் இருத்தலின் தடயத்தை கண்டார்கள் அப்படின்னு. நீ இருத்தலின்மைக்குள் வா. ரூமி வந்து அடிக்கடி வந்து சீடனை நோக்கி அழைக்கின்ற குரல் என்ன அப்படின்னு சொன்னாக்க மரவு சூய நேஸ்தி என்று சொல்லுவார். அதாவது இருத்தலின்மையின் திசையை நோக்கி நீ ஓடு அப்படின்னு சொல்லுவார். இருத்தலின்மையின் திசையை நோக்கி ஓடு. பிகாஸ் அத தான் இல்லாமல் ஆகி விடுவதை இருக்கும் வரை பிரச்சனை இல்லை, நான் இல்லாமல் ஆகி விடுவோமோ என்கின்ற அச்சம் இருக்கிறதே, அந்த அச்சத்திற்குள்ளேயே நீ போய் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அச்சத்திற்குள் தான் வந்து உனக்கான அந்த திறப்பு இருக்கிறது. அப்போ துணிஞ்சு குதிப்பா உள்ள அந்த இன்மைக்குள் குதித்து பார், அப்போதுதான் நீ நிரந்தரமான வாழ்க்கையை அடைய முடியும் என்றெல்லாம் வந்து ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் பேசுகிறார்கள். அந்த இடத்துல அவங்க வந்து சூஃபி அப்துல் ரஹ்மான் ஜாமி அவர்கள் எழுதிய யூசுப் ஜுலைஹா இந்த காவியத்தில் இருந்து ஒரு நீண்ட பத்தியை ஆங்கிலத்திலே படித்து காட்டினார்கள். யூசுப் ஜுலைஹா ஒரு மிகப்பெரிய காவியம். அது திருக்குரானுடைய 12ஆம் அத்தியாயத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு காப்பியம் அது. அதை தமிழ் அந்த யூசுப் ஜுலைஹா காப்பியத்தை ஆங்கிலத்தின் வழியிலே அதை படித்து அதை உள்வாங்கி கொண்டு தமிழ்ல வந்து கவிஞர் சாரண பாஸ்கரன் அவர்கள் யூசுப் ஜுலைஹா என்ற பெயரிலேயே ஒரு காப்பியமும் எழுதியிருக்கிறார். அப்ப அதுல இருந்து ஒரு சில வரிகள் படிச்சு காட்டாங்க. அதுல குறிப்பா ஒரு விஷயம், அது எந்த அளவு ஜாமி பியூட்டி என்கின்ற அந்த கான்செப்டை வலியுறுத்தி சொல்லுகிறார், அழகு என்பதை வலியுறுத்தி சொல்லுகிறார் என்பதான் சொன்னாங்க. நான் தனியா இன்னொரு நூல் வச்சிருக்கிறேன். ஒரு ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒரு ஆய்வாளர், ஒரு இப்னுல் அரபி அறிஞர், அவங்க வந்து கசியோ முராட்டா என்று அவர்களுடைய பெயர். அவர்கள் பியூட்டி இன் சூஃபிசம் என்பதாக ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. அதை மொழிபெயர்க்கின்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. அந்த மொழிபெயர்ப்பு திட்டத்திற்கென்று நான் வைத்திருக்கின்ற நூல் வரிசையிலே அதுவும் இருக்கிறது. டீச்சிங்ஸ் ஆஃப் ரூஸ்பிஹான் பக்லி, பியூட்டி இன் சூஃபிசம். அதுல முழுக்க ரூஸ்பிஹான் பக்லி அவர்கள்
அவங்க வந்து குரானுக்கு வந்து விரிவுரையும் எழுதியிருக்கிறாங்க என்பதை முன்னுரையில அந்த செய்தி இருக்கிறது இந்த நூல்ல. அந்த தப்சீருல் குரான் விரிவுரையும் கூட அவர் எழுதியிருக்கிறார் என்று. அந்த அளவுக்கு குரானிலே தோய்ந்து போனவர். இந்த நூலிலே கூட பார்த்தோம்னாக்க இந்த திருக்குரானை அதிக இடங்களிலே பல டஜன் இடங்களிலே அவர் மேற்கோள் காட்டி இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதை இன்ஸ்பயர்டு பை குரான் வெர்சஸ் என்று என்ற நிலையிலே தான் அந்த ஆன்மீக அனுபவங்களுக்கு அவர் போயிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ அந்த பியூட்டி என்கின்ற கான்செப்ட், அழகு என்றால் என்ன, எது அழகு என்பதில் ஆரம்பிச்சு அதுக்கு வந்து சமயத்திலே என்ன இடம் இருக்கிறது. அந்த நூலுடைய ஆரம்பத்துல முன்னுரையில அந்த கசியோ முராட்டா வந்து ஒரு முக்கியமான ஒரு அவதானத்தை அவர் சொல்றார். அதாவது இஸ்லாம் என்பதுக்கும் அழகுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கின்ற நிலைக்கு இஸ்லாத்தை பற்றிய ஒரு பொது புத்தியிலே செய்திகள் பரப்பப்பட்டு பதியப்பட்டிருக்கின்றன. இந்த மாதிரியான நூட்களை படிக்கின்ற பொழுது, இந்த சூஃபியாக்களுடைய நூட்களை படிக்கின்ற பொழுது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு இந்த சமயத்தில் இந்த மார்க்கத்தில் இந்த அழகு, கருணை, அன்பு, காதல் போன்ற இந்த விஷயங்களுக்கெல்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள், எத்தனை ஆழமாக அதிலே சென்றிருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது இதையல்லவா எடுத்து வெளியிலே சொல்லணும், இதையல்லவா இந்த மார்க்கத்தினுடைய அடையாளமாக காட்டப்பட வேண்டும். அது இன்றைக்கு இந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்களிடமே அறிமுகப்படுத்தி காட்ட வேண்டிய தேவையும் இருக்கிறது என்று நான் கருதுகின்றேன், உணர்கின்றேன். அதுக்காகத்தான் இந்த பணிகள் எல்லாம் நாம வந்து செய்து கொண்டிருக்கின்றோம். அப்போ அந்த எம்பசிஸ் ஆன் பியூட்டி அப்படின்னு சொன்னார். அது ரூஸ்பிஹான் பக்லி அவர்களுடைய இந்த நூலிலும் கூட அப்படியே பார்க்கலாம். அது வந்து கவித்துவ அழகு என்பதை தாண்டி அப்போ அந்த இறைவனுடைய அழகு எப்படி எல்லாம் வெளிப்படுகிறது என்பது. இந்த குறிப்புகளுக்கு அடுத்ததாக ஜார்ஜ் இமானுவேல் அவர்கள் சொன்ன அந்த செய்திகளுக்கு நான் வருகிறேன். அவர் வந்து பார்த்தோம்னா இந்த இளம் வயதிலேயே மிக ஆழமான பரந்துபட்ட வாசிப்பை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையிலும், அதே மாதிரி அவர் ஒரு கவிஞரும் கூட. நான் அந்த நிகழ்ச்சியினுடைய இதுல வந்து லிங்க் அனுப்பிச்சிருந்தீங்க, அதுல பார்க்கும் பொழுது அவரை அறிமுகப்படுத்தும் பொழுது தமிழாய்வு மாணவர் என்று போட்டிருந்தார்கள். அவர் தமிழாய்வு மாணவர் மட்டுமல்ல, சிறுகதை எழுதுகிறார், ஒரு கவிதைகள் எழுதுகிறார், சிற்றிலக்கிய வட்டங்களிலே தொடர்பு கொண்டிருக்கிறார். அந்த சிற்றிதழ்களில் எல்லாம் அவருடைய கவிதைகள், சிறுகதைகள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கின்றன என்ற அடிப்படையில ஒரு வளரிளம் கவிஞராகவும் எழுத்தாளராகவுமே அவரை நான் பார்க்கின்றேன். மாணவர் என்ற நிலையை தாண்டி, ஆனா மாணவ தோழர் என்று சிலரை சொல்லுவார்கள் இல்லையா, அந்த அடிப்படையில அவரை வந்து என் அருகாமையில் அமர வைத்து அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப எனக்கு கூட வந்து ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவமாக இருக்கும். ஏன்னா நாம ஒரு செய்தி சொல்லுவோம், அதை தாண்டி ஒரு செய்தி அவர் சொல்லுவாரு, அல்லது நம்மளை சிந்திக்க வைக்கக்கூடிய, அப்படிதான் சொல்லலாம். அதாவது பேராசிரியரை சிந்திக்க வைக்கின்ற மாணவர் அவர், பேராசிரியரை வாசிக்க வைக்கின்ற, சிந்திக்க வைக்கின்ற மாணவரான ஜார்ஜ் இமானுவேல் அவர்கள் இந்த நூலை வந்து அவர் எந்த அளவு படிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அதுல வந்து சரி, ஏன்னா ஏனோ தானோன்னு எழுதியிருந்தா அவரெல்லாம் படிக்க மாட்டாரு. அப்ப நல்லா எழுதுனாதான் படிப்பாங்க. ஆசை தம்பி அவர்கள் எல்லாம் படிப்பாங்கன்னா அது அப்ப ஏதோ நம்மள்ட்ட அது கொஞ்சம் சரக்கு இருக்கு, ஒரு இறைவன் அருளால் இதை எழுத்து திறனும் இருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் வந்து நான் ஒரு அங்கீகாரமாக எடுத்துக்கொள்கின்றேன். அப்ப ஆரம்பத்துல அவர் சொன்னாங்க இந்த டாக்டர் எக்ஸ்டாட்டிகஸ் என்கின்ற வார்த்தை, அது நான் வந்து இணையத்துல தேடிதான் அதை போட்டேன் இந்த மொழிபெயர்ப்பு செய்யும் பொழுது. அது மூல ஆங்கிலத்துல அது இல்லை. அதுல வந்து ஜவாத் நூர் பக்ஷ் அவர்கள் அந்த அறிமுகம் எழுதியிருக்கிறாரு. அதுல சொல்லும் பொழுது ஷத்தாஹே ஃபார்ஸ் அல்லது அல்லாமத்து ஷத்தஹியாத் என்ற வார்த்தையை வந்து அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. அது பரவசம் நம்மள்கிட்ட இருக்குது. அதாவது நம்ம தமிழ் மரபுல கூட நீங்க பார்க்கும்போது ஆனந்த களிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி வரும். குணங்குடி மஸ்தானப்பா பாடல்களுடைய பிற்பகுதியில கூட ஆனந்த களிப்பு இருக்கும், தாய்மானவர்கிட்ட வரும், சித்தர்கள்ட்ட எல்லாம் வரும். அந்த மாதிரி ஆனந்த களிப்பு என்பது, ஆனந்த களிப்பு பாடுவது அப்படிங்கிறது ஒரு ஒரு மரபு இங்க இருந்திருக்குது. அந்த ஸ்டேட் ஆஃப் எக்ஸ்டசியில இருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தைகள், வெளிப்படக்கூடிய கவிதைகள். ஆனா அந்த நிலையிலையும் பாத்தீங்கன்னா இலக்கண பிழை இல்லாம கவிதை வெளிப்படும். அதுதான் வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இடமும் கூட. ஏன்னா
அந்த பரவச நிலை தன்னை மீறிய நிலையாக இருக்கின்ற அந்த நிலையிலும் கூட இது எப்படி கரெக்டா வந்து அந்த இலக்கண கட்டுக்குள்ள உட்காருது, அந்த வார்த்தைகள் எப்படி வெளிப்படுது அப்படின்னு அதை வந்து யோசிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு. அந்த மாதிரி வந்து சூஃபி மரபுல இந்த பரவச மொழிக்கு ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்கு. ரியாஸ் அவர்கள் சொன்னது போல அனல் ஹக் என்பதெல்லாம் கூட வந்து பார்த்தோம்னா அது அந்த பரவச மொழியின் வெளிப்பாடு தான், அந்த பரவச நிலையின் வெளிப்பாடு. அதுக்கு பேர் வந்து ஷத்ஹ் என்ற வார்த்தைக்கு பயன்படுத்துகின்றார்கள். இத தனியா ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறார். இந்த சூஃபி மரபுல இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் திரட்டி மன்சூர் அல் ஹல்லாஜ், ஐனல் குதத் ஹமாதானி போன்ற அபு யசீத் அல் பிஸ்தாமி, இவர்களை இந்த மாதிரியான ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த மாதிரியான யாரெல்லாம் இந்த பரவச மொழிதல்களை சொல்லி இருக்கிறார்கள், அவர்களுக்கு அதை எப்படி வந்து இந்த மார்க்கம் எதிர்கொண்டது, அதை இஸ்லாமிய சமூகம் அதை எதிர்கொண்டது, அதற்கு அங்கீகாரம் எந்த கோணத்திலே கிடைக்கிறது, அல்லது அதற்கு தண்டனைகள் எவ்வாறெல்லாம் வழங்கப்பட்டன என்பதெல்லாம் கூட வந்து பார்த்தோம்னா அவர் ஆராய்ச்சி பண்ணி வேர்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்டசி இன் சூஃபிசம் என்கின்ற ஒரு அருமையான ஒரு ஆய்வு நூல் சையது ஹுசைன் நஸ்ர் அவர்கள் எழுதியிருக்கின்றார். அதுல வரும், நிறைய வரும். இப்போ இவருடைய நூல்களை படிக்கும்போது அதுல 1-2 எக்ஸாம்பிள் தான் கொடுப்பாங்க. நம்ம வந்து மன்சூர் அல் ஹல்லாஜ்ன்னு சொன்னாக்க த பின்னக்கிள் ஆஃப் ஹிஸ் எக்ஸ்டட்டிக் அட்டரன்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்க அந்த அனல் ஹக் என்கின்ற அந்த வாசகம் தான் சொல்லுவாங்க. அப்படி சொன்னவர் தானே அவரு அப்படின்ட்டு. மேல நிறைய இருக்கு. தவாசின் ஆஃப் ஹல்லாஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதிய கவிதைகள் இருக்கு. அவர்கள் எழுதிய கட்டுரைகள், சிறு சிறு கட்டுரைகள் இருக்கு. அதுக்குள்ள எல்லாம் போக மாட்டோம். ஆனா இதை மட்டும்தான் நம்ம வந்து இதை பிடிச்சுக்கிடுவோம், அவர் இதை இப்படி சொன்னாரு அப்படின்னு. மேபி அவருடைய முத்திரை வாக்கியம் போல அது ஆகிவிட்டது. அப்புறம் நீங்க பார்த்தோம்னா இந்த 5 நிமிடத்துல வந்து கேள்வி செக்ஷனுக்கு போகலாம் அப்படின்னு, உரையாடலுக்கு போலான்னு சொல்றாங்கன்னா அந்த முடிச்சிடுறேன். அப்புறம் வந்து உருவங்களால் வெளிப்படும் போதும் முன்பு அவன் எப்படி இருந்தானோ அப்படியே இருக்கிறான் என்ற ஒரு இதை அவங்க ஒரு கருத்தையும் வந்து அவர் சொன்னார். அந்த மேற்கோளை காட்டினார் இமான். இது வந்து ஒரு ஹதீஸுடைய வாசகம் தான். அதாவது இது சூஃபியாக்கள்கிட்ட வருது. அதாவது எப்படி எந்த பொருளுமே தன்னுடன் இல்லாமல் இருந்த நிலையில் இறைவன் இருந்தான் என்று ஹதீஸிலே அந்த வாக்கியம் வருகிறதே, அதை எடுத்துக்காட்டி சூஃபியாக்கள் சொல்வார்கள், ஹுவல்லான கமாக்கான அலைஹி. அப்போது அவன் எப்படி இருந்தானோ, ஆதியில் அவன் எப்படி இருந்தானோ அப்படியேத்தான் இப்பொழுதும் இருக்கின்றான். அல்லது முன்னூழியில் அவன் எப்படி இருந்தானோ அப்படியேத்தான் இப்பொழுதும் இருக்கின்றான். ப்ரீ எட்டர்னிட்டியில இருந்த மாதிரி தான் இப்பவும் இருக்கிறான். அதாவது அவனுடைய டிரான்செண்டன்ஸ் என்கின்ற அந்த தன்மை இருக்கிறதே, அது இம்மனன்ஸ் என்பது வந்த பிறகும் கூட பாதிக்கப்படாமல் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஆழமான கருத்தும் கூட. அப்புறம் 7 என்னும் எண்ணிக்கையில் பற்றியெல்லாம் அவர் குறிப்பிட்டார். 7 வானங்கள் அந்த என்றெல்லாம் சொல்லுகின்ற பொழுது 7 சக்கரங்களுடன் இதை ஒப்பிட்டு பார்க்க தோன்றுகிறது அப்படின்னு. இன்னும் நிறைய இருக்குது. இறைவனுடைய பண்புகளிலே ஒரு மூல பண்புகளாக வந்து அல்லது அடிப்படை பண்புகளாக 7 பண்புகளை குறிப்பிடுகின்ற ஒரு சூஃபி வழக்கமும் உண்டு. சப சிஃபாத் என்று சொல்லுவார்கள். அது 7 அப்படி வரும். இப்ப வாரத்தின் நாட்கள் 7 இப்படி எல்லாம் போகும். ஆனா இந்த எண் விளையாட்டிலே போய் நம்ம வந்து சிக்கி கொள்ளக்கூடாது என்கின்ற ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். நிறைய பேர் அதெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. த மிஸ்டிக்கல் சீக்ரெட்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்ட்டுலாம் நூல்கள்ல அன்னிமேரி ஷிம்மல் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து அன்னிபெசன்ட் அம்மையாருடைய ஒரு நூல் கூட இருக்குது. இந்த எண்களினுடைய தத்துவார்த்தங்கள் என்ன என்பதையெல்லாம் பறக்க பேசுகின்ற பார நூட்கள் உண்டு. அதுல எனக்கு அவ்வளவா நான் போய் அதை குடையிறது இல்லை. சரி இருக்கும், எண்களுக்குண்டு வந்து அர்த்தங்கள் இருக்கும். சில எண்கள் மீண்டும் மீண்டும் வந்து இடம்பெறுகின்றன. அதுல முக்கியமா இந்த 7 என்கின்ற எண்ணு, அப்புறம் 3 என்கின்ற எண்ணு, இதெல்லாம் வந்து ஆன்மீகத்துல போகும் பொழுது சில எண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. வலிந்து கூட சில அந்த கணக்கிலே கட்டமைக்கிறார்கள் என்றெல்லாம் தோணக்கூடிய அளவுக்கு அது இருக்கும். அதுக்கப்புறம் அல் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி எல்லாம் ஹித்ர் என்கின்ற ஒரு மறை ஞானி, அவர் வந்து அது சொன்னார். அது கரெக்ட் தான். அதாவது ஹித்ர் என்கின்ற ஒருவரை பற்றிய ஒரு குறிப்பு வருது. ரோஸ்பிகான் பக்லி ஹித்ரை சந்திக்கின்றார். அவர் வந்து இவர் கையில ஒரு ஆப்பிள் கொடுக்கின்றார். அந்த ஆப்பிளுக்கு என்ன அர்த்தம் அப்படி எல்லாம் பார்த்து அப்படி நகர்ந்தார். அதுல அந்த ஹித்ர்னா யாரு, அதை படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வந்து சிக்கலா இருக்கும். அதுக்குதான் வந்து பார்த்தோம்னு சொன்னா இதன் பின்னணி மரபு தெரிந்தால்தான் இந்த பிரதியை
நம்ம புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னாரு. அந்த தேடல் ஒரு வாசகன்ல இருக்கணும். ஒரு ஆசிரியர் அதைத்தானே எதிர்பார்க்கிறான். ஒரு நூலாசிரியர், ஒரு எழுத்தாளர் தான் எழுதிய நூல்ல எல்லாத்தையும் அவரே அடிக்குறிப்புகள் போட்டு சொல்லிடுறது அப்படி இல்லாம எந்த மாதிரியான வாசகர்கள் தேவைன்னா, இது என்ன கிளிருன்னு போட்டிருக்குது, இது யாரு, இதை பத்தி யார்கிட்ட கேட்கலாம் அல்லது எந்த நூல்ல பார்க்கலாம். இப்போ வந்துருச்சு, நீங்க கூகுள்ல தட்டுனாலே டப்புன்னு என்ன செய்யும், அதனுடைய வரலாறுகளை நீங்க அடுத்து ஒரு நூல் எழுதிடலாங்கிற அளவுக்கு உங்களுக்கு செய்திகள் கிடைக்கும். அதை போய் பார்த்து தேடி அப்புறமா புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறாரே, அந்த வாசகர்கள் தான் இருக்க முடியும் என்பது உண்மைதான். அப்புறம் 65வது அந்த குறிப்புல ஒன்னஸ் வித்வுட் செப்பரேஷன், அதாவது இஸ்லாமிய அத்வைதத்தை, இந்த அத்வைதம் போல இவர் பேசுறாரு. ஆனா அத்வைதம் இன் இஸ்லாம் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் மீன் அவர் சொன்னார். அதை புரிஞ்சுக்கிறது எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்குது, இன்னும் அதை சரியா நான் புரியல. இப்னுல் அரபியை பற்றிய நூல்கள் எல்லாம் படிக்கும் பொழுது ஒருவேளை அதை பற்றிய தெளிவுகள் இன்னும் வரலாம் என்றெல்லாம் அவர் சொன்னாரு. இதை பத்தி நாங்க பேசியிருக்கிறோம். சைவ சித்தாந்த அத்வைதம் எப்படி போகுது, இஸ்லாத்துல அத்வைதம்னு சில பேர் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. முஸ்லிம் அத்வைத மூல மொழி என்றெல்லாம் நூல் இருக்கு. அதுல எல்லாம் சொல்லப்படுகின்ற, அப்ப அத்வைதம் என்கின்ற வார்த்தையை இஸ்லாமிய ஞானிகள் கையாளுகின்ற பொழுது அது எந்த கோணத்திலே கையாளுகிறார்கள் என்பது நிச்சயமாக அதுல ஒரு வேறுபாடு இருக்கும். ஏன்னா படைப்புகளே இல்லை, எல்லாம் இறைவன் தான் அப்படின்றத இஸ்லாம் ஒப்புக்கொள்ளாது. அது சூஃபித்துவமும் அதை ஒப்புக்கொள்வதில்லை. ஆனா அது அப்படி அந்த கருத்தை தான் சொல்லுகிறார்களோ என்று தோன்றுவது போன்ற வாசகங்கள்லாம் நிறைய வருது, சூஃபித்துவ இலக்கியங்கள்ல வரலாம். அது அப்படியே நீங்க அர்த்தம் எடுத்துக்கொண்டால் அது தவறாகிவிடும் என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். அதே போல மஸ்த் என்பது அதெல்லாம் இதோட சேர்ந்ததுதான். when you take literal meaning you understand it, you misunderstand it. அத மஸ்த் அப்படிங்கிறத பத்தி, போதையை பற்றி பேசுகிறார்கள் என்றால் அந்த எக்ஸ்டசி பரவசத்தை பற்றி பேசுகிறார்கள். அது ஏன்னா போதை என்பது ஒரு விளைவு, அது எதனிலிருந்து உருவாகிறது, எதை மூலமாக கொண்டு உருவாகிறது என்று பார்க்கின்ற பொழுது இது நிறைய அதிகமா பயன்படுத்தினது மௌலானா ரூமி அவர்கள் இந்த வார்த்தையை அதிகமா பயன்படுத்தி இருக்கிறாங்க. ரூமியுடைய மகனார்கிட்டயே போய் கேட்டாங்களாம். அவர் மகன்கிட்ட என்ன, இவர் ஒரு மார்க்க அறிஞர், அதுக்கப்புறம் மார்க்கத்திலே ஆன்மீகத்துக்குள்ள இறங்கினேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இப்ப பார்த்தோம்னு சொன்னாக்க போதை இறை மஸ்துன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு, இது என்னத்தை பத்தி பேசுறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, இது ரெனால்டு நிக்கல்சனுடைய டிரான்ஸ்லேஷன் நான் கொடுக்குறேன் ஆங்கிலத்துல. அதாவது இட் இஸ் நாட் தி intoxication of the wine of grapes. It is not the intoxication from the wine of grapes, but from the wine of light என்று அவர் சொல்லுவார். இது இறைவனுடைய ஒளி நூர், அந்த இறை ஒளி என்கின்ற அந்த மதுவை பருகியதால் வந்த போதையை தவிர இது திராட்சை மதுரசத்தை பருகியதால் வருகின்ற பரவசம் அல்ல என்பதாக அவர் வேறுபடுத்தி காட்டுவார். அதே போல அடுத்ததாக இஷ்கே முகமது என்ற அந்த ஒரு கான்செப்டையும், அதாவது ரூஸ்பிஹான் பக்லி நபிகள் நாயகத்தின் மீது அளப்பரிய நேசம் வைத்திருக்கிறார். அதை ஒரு காட்சியில அவர் வெளிப்படுத்துறாரு. நபிகள் நாயகம் நடுநாயகமாக ஒரு இருக்கையிலே அமர்ந்திருக்கிறார்கள், அவர்களை சுற்றி ஏனைய இறை தூதர்கள் இறை ஞானிகள் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. அது மாதிரியான ஒரு காட்சியை அவர் காட்டுகிறார் அப்படின்னு அதை சொன்னாரு. இதுவும் பார்த்தோம்னு சொன்னா, அதாவது இறை ஞானிகள் எல்லாம் இறை தூதர்களின் வாரிசுகள் என்று ஒரு நபிமொழி இருக்கிறது. அந்த அடிப்படையில அங்கிருந்து வர்றதுதான் இந்த வராசத். ஒரு வாரிசாக அவர்களிடம் பெறுகின்ற அந்த ஞான சொத்துக்களைத்தான் இவர்கள் என்ன செய்யறாங்க, நமக்கு இப்படி காட்டுறாங்க, அவர்களுடைய நூல்களில் எழுதி காட்டுகின்றார்கள். அதனால அது இருக்கும். அந்த நபிகள் நாயகத்தின் மீது அந்த உயிரைக்கான நேசம் வைக்காத எந்த இறை ஞானியும் இந்த சூஃபி மரபிலே இல்லை. கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு காட்சி அமீர் குஸ்ருவுடைய ஒரு பாடல்லையும் கூட வரும். அதாவது ஒரு சபைக்கு இந்த உருது கவியரங்கங்கள்ல என்ன செய்வாங்க, நடுவுல ஒரு மெழுகுவத்தி ஏற்றி வைப்பாங்க. அந்த மெழுகுவத்தியை சுத்தி உட்கார்ந்துதான் அந்த கவிஞர்கள் கவிதை படிப்பது வழக்கம். அந்த மெழுகுவத்தியாக நபிகள் நாயகத்தை வருணித்து அமீர் குஸ்ரு அவர்கள் முகமது ஷம்மே மெஹஃபில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரியை பாடியிருக்கிறார். கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு காட்சி அது. அதுக்கப்புறம் இந்த கடவுளுடன் நடனம் அதை பத்தி எல்லாம் சொன்னார். அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு வியப்பா இருந்தது அந்த வார்த்தைகள்னு. இது பைபிள்லயே வரும், ஆடம் வாக்டு வித் காட் அப்படின்னு வரும். சொல்ல போனாக்க எல்லாருமே கடவுளுடன் சேர்ந்துதான் நடந்து கொண்டிருக்கின்றோம்.
நடப்பது, அமர்வது, நிற்பது எல்லாமே அவனுடன் சேர்ந்துதான். அவனை பிரிந்தால் இந்த நிலைகள் இல்லை. அது நாட் ஒன்லி ஆடம், ஆனா எல்லாருமே அப்படித்தான். வி ஆர் வாக்கிங் வித் காட் தான். அதே போல அதுதான் அது அந்த டான்சிங் வித் காட் என்பதும் அது ஐனியத் என்கின்ற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில வரும். அது சரி, விரிவாக அவற்றை பேச இங்க இடம் இல்லை. நான் கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். அதாவது இந்த நூலு இமானுவேல் சொன்னது போல அந்த எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு அப்படின்னு ஒண்ணு சொன்னார்ல, 38வது குறிப்பு, இறைவன் தொழுகை வைக்கிறான் அப்படின்னு அதுல வருது. அதாவது அது என்ன தொழுகைனாக்க ஃபியூனரல் பிரேயர், அது இறுதி தொழுகை. ஒரு மனிதர் இறந்து விட்டால் அந்த இறந்தவருடைய அந்த உடலை முன்னால் வைத்து அந்த தொழுகையில புனிதலோ சிரம் பணிதலோ இருக்காது. அது நின்ற நிலையிலே அவருக்காக பிரார்த்தனை செய்து விட்டு முடித்துக் கொள்கின்ற அது ஒரு பிரார்த்தனை தொழுகை. அதுதான் இறுதி தொழுகை. அந்த ஃபியூனரல் பிரேயர் தன்னுடைய நண்பனுக்கு இறைவனே தொழ வைப்பதாக அவர் காட்டுகிறார் அப்படின்னு வருது. இது எப்படின்னு சொன்னாக்க, இந்த பாயிண்ட் சமீபத்திலே என்னுடைய ஆன்மீக சகா ஒரு நண்பர் ஒருவர் இந்த நூலை ஒரு இறை ஞானி ஒருவரிடம் இதை கொடுத்திருக்கிறார். இதை கொடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு அன்பளிப்பா இதை நான் கொடுக்குறேன். இது ரமீஸ் பிலாலி அவர்கள் இதை தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ரூஸ்பிகான் பக்லி என்ற ஒரு ஞானியுடைய நூல் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த ஞானி அவர்கள் அதை போய் பார்த்துட்டு இதை படித்து பார்த்துருக்காங்க. அந்த இடம் அவர்களுக்கு நெருடலாக இருந்தது. எப்படி கரெக்டா அந்த இமான் அந்த பாயிண்ட தொட்டாரு. அது எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது அப்படின்ட்டு. அதே போல அந்த இறைஞானி அவர்களும் அந்த ஒரு பாயிண்ட எடுத்து, இது எப்படிப்பா, இது சிக்கலான இடமா இருக்குது, இது ஒரிஜினல் ஃபார்சில அப்படித்தான் இருக்குது. ஆனா ஒரிஜினல் ஃபார்சி டெக்ஸ்ட் பார்க்கணும். நம்ம ஆங்கிலத்தின் வழியாகத்தான் நம்ம மொழிபெயர்த்திருக்கிறோம். ஆங்கிலத்துல பிரேயர் அப்படின்ற வார்த்தை தான் அதுல கொடுத்திருக்கிறாங்க. அதை நான் குறிச்சு வச்சேன். அந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பே மாலை இதை பார்க்கின்ற பொழுது இந்த விஷயத்தை சொல்லிடணும், தெளிவுபடுத்திடணும் என்பதற்காகவே ஐ saw truth, glory be to him who is transcendent, praying over it. இட்டுங்கிறது அந்த உடலை குறிக்கும். இந்த நண்பருடைய அந்த சடலத்தை குறிக்கிறது. God most high was praying over all of them என்பதாக அந்த இது வந்தது. அப்போ இப்போ இதுக்கு அந்த பையன் கேட்டார், இதுக்கு நீங்க என்ன விளக்கம் சொல்றீங்க அப்படின்னு கேட்டாரு. அப்ப எனக்கு தோன்றிய ஒரு விளக்கத்தை நான் அவருக்கு சொன்னேன். அதாவது சலவாத் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அது நபிகள் நாயகத்தின் மீது இறைவன் அருள் பொழிய வேண்டும் என்பதை குறிக்கும். இறைவன் அருள் பொழிவதை குறிக்கும். அதுக்கு பேர் சலவாத். அதை அடியார்களும் பார்த்தோம்னு சொன்னா இந்த நபிகள் நாயகத்தின் மீது அந்த வாழ்த்தை ஓதுறாங்க. இது எல்லோருமே கேட்டிருக்கலாம். முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட அடிக்கடி காதில விழுகின்ற வார்த்தை தான். நீங்க ஒரு முஸ்லிம் நண்பரிடம் நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நபிகள் நாயகத்தின் பெயரை சொல்லுகின்ற பொழுதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஒரு வாசகத்தை சொல்லுவாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நபிகள் நாயகத்தின் மீது இறைவன் அருள் பொழிய வேண்டும் என்று இவர் பிரார்த்திக்கிறார். ஆனால் இறைவன் சலவாத்து செய்தல் என்று ஒன்று இருக்கு. இந்த சலவாத் என்பது அடியார்கள் செய்வது இறைவனிடம் வைக்கும் கோரிக்கை தான். இறைவன் சலவாத்து செய்தல் என்றால் என்னன்னாக்க, நபிகள் நாயகத்தின் மீது அவன் அருளை பொழிவதுதான் அவனுடைய சலவாத். ஆனா அந்த வார்த்தை அடியார்கள் பக்கமும் சொல்லப்படுது. இந்த சலவாத் என்ற வார்த்தை தொழுகை என்ற வார்த்தையை குறிக்கின்ற சலாத் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கே, அதனுடைய பன்மை தான். அப்ப அந்த அடிப்படையில தான் நான் இதை எடுத்துக்கிறேன். இங்க தொழுகை அல்லது என்பது அந்த சலவாத் என்கின்ற அர்த்தத்துல வரும். அது இறை தூதருக்கும் இறை அடியார்களுக்கும் பொழியப்படுகின்ற ஞானத்தை குறிக்கும், அது அருளை குறிக்கும், கருணையை குறிக்கும். அப்ப இறைவன் அவர் மீது கருணை பொழிந்தான், அவர்கள் அனைவரின் மீதும் கருணை பொழிந்தான் என்பதுதான் அந்த வரியினுடைய உள்ளர்த்தமாக இருக்க வேண்டும். அதைத்தான் ரூஸ்பிகான் பக்லி அப்படி கூறியிருக்கிறார் என்பதாக நான் எடுத்துக்கொள்ளுகின்றேன். இதே போல நம்ம இன்டர்பிரட் பண்ண வேண்டிய நிறைய இடங்கள் இதுல இருக்கு. ஆனா அந்த தேவை இன்றைக்கே, அதாவது அதை பத்தியெல்லாம் எனக்கெல்லாம் இது இப்படி மூளையை கசக்கி அர்த்தங்களை தேட வேண்டிய மனநிலையில நான் இல்லை. ஆனா நான் இதை வாசிக்கலாமா அப்படின்னு சொன்னா, அருமை கவிஞர் ஆசை அவர்கள் சொன்னதை போல இந்த கவித்துவத்திற்காக, இதனுடைய லாங்குவேஜ் அந்த நடைக்காக, ஆங்கிலத்துல அது இட் இஸ் ஹைலி பொயட்டிக் லாங்குவேஜ்ல இருக்கு. அதை தமிழிலே எளியனும் ஒரு நல்ல தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறேன் என்று நம்புகின்றேன். அதை 2 சிறந்த வாசகர்கள் எனக்கு அங்கீகரித்திருக்கின்றார்கள் என்ற மகிழ்ச்சியை அடைகின்றேன். இந்த கோட்பாடு இருக்கே, அந்த இமான் கடைசியா சொன்னார், அவர் தெரிஞ்சதான் சொல்லியிருப்பாரு. அதாவது மொழிபெயர்ப்பை நான் கற்றுக்கொண்டது அப்படிங்கிறதுக்கு ஒரு சில பேர் இருக்கிறாங்க. அதுல குறிப்பிடத்தக்க ஒருவர்
குறிப்பிட வேண்டிய ஒருவர் வந்து சேக்கிழார் அடிப்படை TN ராமச்சந்திரன் அவர்கள், முதுமுனைவர் TN ராமச்சந்திரன். அவர் தான் அவர் சொல்லுவார், அதாவது கிளாசிக்கல் லிட்ரேச்சரை கிளாசிக்கல் லாங்குவேஜ்ல தான் மொழிபெயர்க்கணும் என்கின்ற அந்த கோட்பாட்டை சொன்னது அவரு தான். அவர்கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். அவர் அப்படித்தான் மொழிபெயர்ப்பார். அந்த வகையில தான் நான் வந்து என்னுடைய வாசிப்பு அனுபவம் அதற்கு கை கொடுத்தது. தமிழ் இலக்கியங்களை வாசித்த அனுபவத்திலே அந்த வார்த்தைகள் எல்லாம் இதுல இடம்பெற்றிருக்கின்றன என்று சொல்லி டைம் கடந்து விட்டது, டைம்ஸ் அப்னு போட்டிருக்கிறாங்க. அப்போ இத்துடன் என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். மிகுந்த மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றி. பேராசிரியருடைய உரை வந்து மற்ற இருவருடைய உரையின் மீது வந்து ஒரு வெளிச்சம் பாய்ச்சது போல அவருடைய கருத்துக்கள் வந்து ரொம்ப அமைஞ்சது. உஸ்பிகான் பக்லி போன்ற நிறைய சூஃபி மெய்ஞானிகளை வந்து இன்னும் நீங்க வந்து தமிழ் தரப்புல நீங்க வந்து அறிமுகப்படுத்தணும்னு என்னோட கோரிக்கையோட, தனிப்பட்ட கோரிக்கையோட கேள்வி நேரத்துக்கு போகலாம். கேள்வி நேரம் இன்னும் ஒரு 10-15 நிமிடங்கள் வைத்துக் கொள்ளலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா நதி? ஓகே. சில கேள்விகள் உங்களை விருப்பப்பட்டா நீங்க வந்து டெக்ஸ்ட்ல அனுப்பலாம், இல்லை கேட்கிறா இருந்தாலும் உங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். கொள்ளு நதீம் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. 30 ஆண்டுகளாக வாசிப்பு கொண்ட எனக்கே சூஃபியம் குறித்து ஒன்றும் தெரிந்து கொள்ள முடியவில்லை என்ற நிலையில் ரகசியங்களின் திரை நீக்கம் இறுதியில் அல்லது சற்று பயின்ற பிறகு படிக்க வேண்டிய நூல். அவ்வளவு அடர்த்தி. இதை தாங்கிக் கொள்ள வலு இல்லாத புதியவர்களுக்கு எளிய ஆரம்ப கட்ட நூல் ஏதேனும் தாங்கள் எழுதியதோ மொழிபெயர்த்ததோ இருக்கிறீர்களா? பிறருடைய நூல்களிலும் பரிந்துரைக்கலாம் என்று கொள்ளு நதீம் கேட்டிருக்காரு. மற்றவர்களை ரைஸ் பண்ணலாம், அதே நேரம் நீங்க டெக்ஸ்ட் பண்ணலாம். ஒரு 15 நிமிடங்கள் வைத்துக் கொள்ளலாம். இல்ல, கொள்ளு நதீம் அவர்கள் வாசிக்காத நூலை நான் சொல்ல முடியுமான்ட்டு ஆச்சரியமா இருக்கு, யோசனையா இருக்கு. ஏன்னா அவரே சொல்லிட்டாரு, 30 ஆண்டுகளுக்கு மேலாக வாசிப்பில் இருக்கின்ற எனக்கே அப்படின்னு அவர் சொல்லுகின்ற பொழுது அவர் தொடாத நூல் இருக்குமான்னு தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா இப்ப அவரு ஆரம்ப கட்ட வாசகர்களுக்குரிய நூலை கேட்கிறதும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் சொன்னாலும் அவர் ஏற்கனவே வாசிச்சிருப்பாரு. இது நேரில் தான் அவர்கிட்ட நான் பேசணும். இப்ப நான் இப்படி சொல்றேன், ஏன்னா இடையில சொல்ல விட்ட நூல் ஒண்ணு இருக்குது. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, வழிமார்களின் வரலாறு, MRM அப்துல் ரஹீம் சொன்னேன். அது நிறைய பேரை பத்தி பேசும். அதுல கூட ரூஸ்பிகான் பக்லியுடைய பெயர் இல்லை அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி நம்ம நாகூர் ரூமி அவர்கள், அன்பிற்குரிய பேராசிரியர் நாகூர் ரூமி அவர்கள் எழுதிய சூஃபி வழி, அது நிறைய பேர் படிச்சிருக்கிறாங்க. அது நல்ல வரவேற்பை பெற்ற ஒரு நூல். அதுல உள்ள பார்க்கும்போது அங்கேயும் வந்து ரூஸ்பிகான் பக்லி வரல. ஏன்னா காரணம் என்னன்னா, அது ப்ரெடாமினன்ட் சூஃபிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, நன்கு அறியப்பட்ட மிகப்பெரிய ஆளுமைகளாக இருந்த சூஃபிகளை பத்தி தான் அதுல வந்து எழுதியிருக்கிறாங்க. ஆனா இவர்கள் அதற்கு சற்றும் குறையாத ஆளுமைகள் தான். ஆனாலும் கூட அந்த பிரபல்யம் என்பது அதன் வெளிச்சம், புகழ் வெளிச்சம் தன் மீது விழாத ஞானிகள் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னொருத்தர் சொன்னா நஜ்முதீன் குப்ரா என்று ஒரு ஞானி, அவங்கெல்லாம் அந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த சூஃபி வட்டத்திலே உள்ளவர்களுக்கு மட்டும், அதுலேயும் கூட தேர்ந்தெடுத்தவர்களுக்கு தான் அவங்களுடைய பெயர்கள் எல்லாம் ஒரு சிலருக்கு தான் தெரியுது. அப்போ கொள்ளு நதீம் அவர்களுக்கு இன்னொரு பதிலும் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னா, இது வாசித்துக்கிட்டே இருந்தாலும் கடைசி வரைக்கும் கொஞ்சம் உழப்பிக்கிட்டே தான் இருக்கும். வாசிப்பு மட்டும் போதாது, இதை கொஞ்சம் அனுபவிச்சு பார்க்கணும். அந்த அனுபவத்தை அடைவதற்கான வாயில்களை அவர் தேடணும். அது அவருக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க, ஆசை தம்பி அவர்கள் தான் கேட்டிருக்காங்க. படித்தரம் என்று வந்து அடிக்கடி இந்த நூலில் நான் பார்த்தேன். படித்தரம் என்ற வருது, அதனுடைய அர்த்தம் என்ன? அதாவது படித்தரம்ங்கிறது வந்து அரபியில வந்து மக்காம் என்ற வார்த்தையை அதற்கு பயன்படுத்துவாங்க. ஆங்கிலத்துல வந்து ஸ்டேஷன் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. படிநிலை அல்லது படித்தரம் அப்படிங்கிறது. இது வந்து RPM கனி போன்றவர்களுடைய நூலிலிருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு வார்த்தை தான். மக்காம் என்பதற்கு அவர் படித்தரம், ரேங்கிங் என்ற வார்த்தையும் ஆங்கிலத்துல அதுக்கு குறிப்பிடுறாங்க. த ரேங்க்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு வரும் பொழுது இந்த ரேங்க், ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க் வந்து அதைத்தான் வந்து பார்த்தோம்னா ஆன்மீகத்தின் படித்தரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு RPM கனி அவர்கள் மொழிபெயர்ப்பாரு. அந்த வார்த்தையை நான் இதுல பயன்படுத்தி இருக்கிறேன். வேற யாரும் இருக்கா கேள்வி?
அரபியிலிருந்து இந்த நூலை நேரடியாக தாங்கள் மொழிபெயர்த்திருக்கலாம்? இது எனக்கு வந்து அரபியில இருந்து நேரடியா மொழிபெயர்க்கிற அளவுக்கு அரபி தெரியாது. இன்னொன்னு வந்து இந்த நூல் அரபி மூலத்துல இதனுடைய மூல மொழி வந்து பார்சி மொழி வேறு, அரபி மொழி வேறு. பாரசீக மொழி எனக்கு ஓரளவு தெரியும். நான் தேடி பார்த்த அளவுல இந்த பாரசீக மூல பிரதி கிடைக்கல. அது கிடைக்கல. இன்டர்நெட்ல தான் தேடி பார்த்தோம். ஏன்னா சில நூல்கள் பழைய இதெல்லாம் இருக்கும், PDF ஃபார்மேட்ல எல்லாம் கிடைக்கும். இந்த நூல் வந்து அந்த மாதிரி வந்து பல தேடல்கள்ல கிடைக்கல. கிடைத்த நூல்கள் சிலது இருக்கு. இப்போ செய்து கொண்டிருக்கின்ற மொழிபெயர்ப்பு வந்து மௌலானா ரூமி அவர்களுடைய கவிதைகள் வந்துருச்சு. உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆசை தம்பி அவர்கள் கூட குறிப்பிட்டார், அந்த கவிதைகளின் வழியாகத்தான் நான் சூஃபித்துவத்தை அறிந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. மௌலானா ரூமியுடைய கவிதைகள் நிறைய வந்திருக்கு, சிறு சிறு நூல்கள் வந்திருக்கு. நானே கூட ஒரு 2 நூல் செஞ்சிருக்கிறேன். ஆனா அவர்களுடைய டிஸ்கோர்சஸ், அவர்களுடைய ஞான உரைகள் இருக்கு. அது உரைநடை வந்து 82 பிரசங்கங்கள் கொண்ட ஒரு பெருநூல். அதை வந்து பாரசீக மூல பிரதியும் வச்சிருக்கிறேன். உருது மொழிபெயர்ப்பு இருக்கு, ஆங்கில மொழிபெயர்ப்பு இருக்கு. இது மூன்றையுமே வாசித்து வரிக்கு வரி வாசித்து, வார்த்தைக்கு வார்த்தை வாசித்து அதை வந்து மொழிபெயர்த்து கொண்டிருக்கின்றேன். அதனால மெதுவா போய்கிட்டு இருக்குது. இதுதான் இந்த நூலை மொழிபெயர்க்க வேண்டும் என்று கேட்டுத்தான் என்கிட்ட முதல்ல ஓய்ஸ் அவர்கள் முதலில் என்னை அணுகினார். இந்த நூலை உங்களால தமிழ்ல செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு. அப்புறம் இடைப்பட்ட காலங்களில அவர் வந்து புனைவுகளும் கொஞ்சம் செய்யுங்களேன், மொழிபெயர்த்து கொடுங்களேன் அப்படின்றதுல தான் அந்த 40 ரூல்ஸ் ஆஃப் லவ் அந்த நாவலை மொழிபெயர்த்தது. ஜின்களின் ஆசான், த மாஸ்டர் ஆஃப் ஜின் நாவலை மொழிபெயர்த்தது, அதெல்லாம் செஞ்சோம். அது ஒரு தனியா அது ஒரு பட்டியல் இருக்கு. அதாவது சூஃபித்துவ நாவல்களை தமிழிலே புனை விலக்கியங்களை கொண்டு வருவது அப்படிங்கிற மாதிரி. இந்த கிளாசிக்கல் டெக்ஸ்ட் அது ஒரு தனியாக ஒரு முக்கியமான ஒரு பணி. அந்த வரிசையில மௌலானா ரூமி அவர்களுடைய உரைகளை மொழிபெயர்த்து கொண்டிருக்கின்றேன். அது பாரசீக மூல நூலில் இருந்தே மொழிபெயர்க்கிறேன். அது மாதிரி சில மூல நூல்களிலேயே கிடைத்த நூல்கள் நிறைய இருக்கு. அது இறையருளால் அடுத்தடுத்து வெளிவரும். இந்த நூல் வந்து மூல பிரதி எவ்வளவு தேடியும் கிடைக்கல. சரி, தாமதப்படுத்த வேண்டாம், ஆங்கிலத்திலிருந்தே தமிழுக்கு கொண்டு வருவோம்னு கொண்டு வந்தாச்சு. ரொம்ப நன்றி. 2 கேள்வி. ஒண்ணு என்னுடைய கேள்வி, ஏன்னா எனக்கு லாட்டு முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு கேள்வி நானும் கேட்கிறேன். என்னுடைய கேள்வி பிளஸ் வந்து ஒரு இமான் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்னுடைய கேள்வி வந்து இன்றைய நவீன இஸ்லாமிய சூழல் இது போன்ற ஒரு ஆன்மீக அனுபவங்களை ஒருத்தர் நூலாக கொண்டு வந்தால் என்ன மாதிரியான விளைவுகளை இப்போது இருக்கக்கூடிய நவீன இஸ்லாமியத்துவம் ஏற்படுத்துங்கிறது என்னுடைய கேள்வி. 2வது கேள்வி அவர் ஜார்ஜ் இமானுடைய அது கடைசி கேள்வி ஆச்சுன்னா, பரம்பொருளை ஒப்பிடும் பொழுது ரூஸ்பிஹான் வந்து ஒரு துருக்கியனின் அழகை பற்றி ஒப்பிடுகிறார். இந்த ஒப்புமை எப்படி பாக்குறீங்கன்னா ஒரு 2 கேள்வி. சரி, நான் முதல்ல இமானுடைய கேள்விக்கு பதில் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து ரியாஸுடைய கேள்விக்கு பதில் சொன்னோம்னா விடை சொல்வது அது இந்த நிகழ்ச்சியை முடிப்பதற்கு ஒரு முத்தாய்ப்பாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன். அதாவது அது வந்து ஒரு குறியீடு. அது ஹுஸ்னே துர்க், ஒரு துருக்கியனின் அழகு அப்படின்னு சொல்றது வந்து அது ஒரு குறியீடா வரும். ஏன்னா அந்த துர்க் என்ற வார்த்தை வந்து ஒரு ஆங்கிலத்துல பண் என்று சொல்லுவார்கள் இல்லையா, ஒரு ஸ்லேடையான வார்த்தை. ஏன்னா ஸ்லேடையான வார்த்தை அந்த உச்சரிப்பை கொண்டு அது மாறும். அது மாதிரி சில ஸ்லேடையான வார்த்தைகள் இருக்கு. அது அதிகமா ரூமி அவர்களும் பயன்படுத்துவார். எழுதும்போது ஒரே வார்த்தையா தான் இருக்கும். அதை படிக்கிற விதத்துல வந்து அதனுடைய பொருள் மாறும். உதாரணத்துக்கு ஷீர் அப்படின்னு சொன்னாக்க பால், அதே ஷேர்னு சொன்னாக்க சிங்கம். அதான் அவங்க சொல்லுவாங்க, அது பாக்குறதுக்கு ஒரே மாதிரிதான்ப்பா இருக்கும் ரெண்டும். எழுதி பார்க்கும்போது இதை ஷீர்னு படிச்சோம்னா பால், ஷேர்னு படிச்சோம்னா சிங்கம். 3க்கும் எழுத்து ஒண்ணுதான், வடிவத்துல பார்த்தா ஒன்னாதான் இருக்கும். இறைநேசர்கள் அந்த இறை ஞானிகள் அந்த மாதிரி தான். இந்த பாக்குறதுக்கு பார்த்தோம்னு சொன்னா நம்மள மாதிரி மனுஷனா தான் இருப்பாங்க. ஆனா ஷீருக்கும் ஷேருக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஒன்று நீ குடிப்பது, இன்னொன்று உன்னையே உணவாக்கி கொள்வது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணு நீ குடிக்கலாம், பாலை வந்து நீ குடிக்கலாம், ருசிக்கலாம். ஆனா சிங்கத்து முன்னாடி போய் நின்னாக்கா உன்னையே காலி பண்ணிடும், உன்னையே அது ருசிச்சுட்டு போயிடும். ஆனா பாக்குறதுக்கு ரெண்டும் ஒரே மாதிரிதான் இருக்கும், அந்த எழுத்துல ஒரே மாதிரிதான் இருக்கும். அதே மாதிரிதான் இந்த துர்க் அப்படிங்கிறதும். துர்க் அப்படிங்கிற வார்த்தைய தர்க்குன்னு படிச்சோம்னு சொன்னாக்க இந்த உலகத்தையே விட்டு விடுதல், துறந்து விடுதல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் வரும். துர்க்குன்னு சொன்னோம்னாக்க துருக்கியை சேர்ந்த ஒரு இளம் வாலிபன் அல்லது இளம் பெண் அப்படிங்கிற அர்த்தத்துல அங்க கொண்டு வரலாம். அப்படி குறியீடா தான் அதை பயன்படுத்துறாங்க. அப்ப என்னன்னாக்க
உலக சிந்தனையிலிருந்து இறைவன் சிந்தனையின் பக்கமாக, ஆன்மீகத்தின் பக்கமாக உள்ளம் திரும்புகின்ற பொழுது இந்த கிடைக்கின்ற தரிசனங்களைத்தான் அவர் அந்த துருக்கியின் அழகு என்று சொல்வதாக நம்ம அர்த்தம் எடுக்கிறோம். இது அவருடைய கேள்விக்கான விடை. அடுத்தது நீங்க கேட்டது, ரோஸ்பிகான் பக்லி எழுதிய ஒரு நாட்குறிப்பை போல இன்றைக்கு இருக்கின்ற ஞானிகள் எழுதினால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. சாராம்சம் ஒன்றும் மாறாது. ஏன்னா இது இறை காதலாக இருந்தாலும் சரி, மனித காதலாக இருந்தாலும் சரி, அந்த அனுபவங்கள் யூனிவர்சல். அது எல்லாருக்கும் ஒண்ணுதான். அது எந்த நாட்டில இருந்தாலும் சரி, எந்த மொழி பேசுபவனா இருந்தாலும் சரி, எந்த காலமாக இருந்தாலும் சரி. அதனாலதான் சங்க காலத்தினுடைய தலைவன் தலைவியின் உணர்வுகளை இன்றைக்கு நாம உணர முடிகிறது. அதனாலதான் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு மௌலானா ரூமி அவர்கள் எழுதிய கவிதைகள் இன்றைக்கும் நம்முடைய உள்ளத்தை தொடுகின்றன. காரணம், அடிப்படை மாறாது. மனிதன் புறத்தில் தான் மாறுறான், அகத்துல ஒன்னாத்தான் இருக்கிறான். அகத்திலே இன்றைக்கும் ஆதி மனிதனுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லை, வேறுபாடு இல்லை. நம்முடைய மொழி செழுமைப்பட்டிருக்கலாம், நம்முடைய நாகரிக வளர்ச்சியில நம்ம புழங்கு பொருட்கள் புதிய புதிய பொருட்கள் வந்திருக்கலாம். அந்த அந்த பொருட்களினுடைய பெயர்கள் நம்முடைய கவிதையில இடம்பெறலாம். ஆனா கவிதையில ஓடுகின்ற உணர்வு சங்க இலக்கியத்துக்கு நமக்கும் வேறுபாடு இருக்காது. அப்ப மனிதன் தோன்றிய காலம் முதல் அவனுடைய அகம் அப்படியே தான் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில இன்றைக்கு உள்ள ஒரு சூஃபி ஞானி தன்னுடைய அகமிய அனுபவங்களை எழுதுகின்ற பொழுது இதுல வர அந்த இமேஜரிஸ், படிம காட்சிகள் வேண்டுமானால் புதிய புதிய, உதாரணத்துக்கு ஒரு வரலாம். இப்ப உள்ள ஒரு ஞானி எழுதினார்னா, ஏன்னா ஒரு கார் டிரைவரில இறைவனின் காட்சியை கண்டேன், அவன் கார் ஓட்டி கொண்டு, பென்ஸ் கார் ஓட்டி கொண்டு சென்று கொண்டிருந்தான்ற மாதிரி எழுதலாம். அந்த மாதிரிதான் வரும். ஏன்னா நம்மை சுற்றி உள்ள பொருள்கள் அனைத்திலும் காணும் பொருள் யாவிலுமே கர்த்தன் தோற்றமே அப்படின்னு எங்க குருநாதர் ஒரு பாடல் படித்த பாடலிலே ஒரு வரி வரும். காணும் பொருள் யாவிலுமே கர்த்தன் தோற்றமே, காண்பதுங்கள் அருள் தயவே சையிதே நூறி என்று தன் குருவின் குருவை பற்றி அவங்க பாடுவாங்க. ரியாஸுக்கு தெரியாதது இல்லை. ரியாஸ் இங்க படிக்கின்ற காலத்திலே எங்கள் வீட்டில் நடக்கின்ற அந்த தியான நிகழ்ச்சி ஜிக்ரு சபைகளுக்கு அவர் வந்திருக்கின்றார். அதனால அவர் அந்த அனுபவத்திலிருந்து தான் இந்த கேள்வியை கேட்கிறாரு. அதுக்காக மேலும் அவரும் இந்த மாதிரியான ஞான அனுபவங்களை அடைந்து ரோஸ்பிகான் பக்லியுடைய நாட்குறிப்பு போல ரியாஸின் நாட்குறிப்பு என்று ஒன்று வருமானால் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி ரியாஸ். ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியுடைய முடிவுக்கு வந்தோம். பேராசிரியருடைய கேள்விகளும் ரொம்ப அற்புதமாக இருந்தது. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஆசை தம்பி மற்றும் ஜார்ஜ் இம்மானுவலுடைய உரைகள் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். மேலும் கலந்து கொண்டவர்கள் உங்களுடைய நேரத்தை கொடுத்து இந்த நேரத்துல இந்த சீர்மை ரகசியங்களின் திரை நீக்கத்தினுடைய உங்களுடைய விழாவில கலந்து கொண்டதற்கு சீர்மை குழுவினர் சார்பாகவும் மற்றும் என்னுடைய தனிப்பட்ட முறையில் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துடன் நிகழ்வை நாம் முடித்துக் கொள்வோம். நன்றி அனைவருக்கும்.